நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome to Aji Masala Niyana powered by Elia co-presented by Sunland Refined Sunflower Oil. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை விஜய் டிவியின் சார்பாக நியானா டீமோட சார்பாக இங்கே வந்திருப்போர் எல்லாருடைய சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த பொங்கல் ஸ்பெஷல் ஷோவில் என்ன நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு மீட்டர் அப்படின்னு ஒன்று உண்டு, ஒரு அளவுகோல் என்று எல்லாவற்றுக்கும் உண்டு. நாம் எந்த இடத்துல இருக்கிறோம், இந்த பையன் குட்டி உண்டாக இருந்தான், இன்றைக்கி எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கான் அப்படிங்கிறதுக்கு ஒரு டேப் வச்சு அளந்து பார்ப்போம். அது மாதிரி இந்த தமிழ் அடையாளங்களும் தமிழ் சிந்தனைகளும் தமிழ் சார்ந்த வாழ்வியல் முறைகளும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் சொசைட்டிக்குள்ளே எந்த அளவுக்கு ப்ரிவலண்ட்டாக இருக்குது, அதை நம்மலாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத நாம் நம்மக்கிட்டே பேசி வார்த்தையெல்லாம் நடத்தி என்னென்ன அளவெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம்னு செக் பண்ணி பார்க்குற ஒரு மீட்டர் தான் இந்த ஷோ. இப்போ இந்த ஷோக்கு எல்லாரும் வேட்டி கட்டிட்டு வந்திருக்கீங்க, இந்த பக்கம் பட்டு புடவையெல்லாம் கட்டிட்டு வந்திருக்கீங்க, இப்போ நானும் கூட வேட்டி கட்டிட்டு வந்திருக்கேன். இது கூட ஒரு சிம்பாலிக் ஐடியா தான். பட்டு வேட்டி வாங்கி கட்டிக்கிறது அப்படிங்கிற ஒரு பண்பாடு இளைஞர்களிடம் கூட அதிகரித்திருக்குதா சொல்கிறாங்க. அதை விட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, கடந்த வருஷத்தில் இந்த நம்ம சவுத் ஏஷியாவில் தெற்காசியாவில் நடந்த பல்வேறு ரேம்ப் வாக்கில் அதிகமான உடைகள்ங்கிறது இந்த வேட்டியை மையப்படுத்தியதாகவே தான் இருந்திருக்கு. அது ரொம்ப பெரிய சுவாரஸ்யமான விஷயம். தெற்காசியா முழுக்க நடந்த அதிகமான எண்ணிக்கையிலான ரேம்ப் வாக்ஸில் வேட்டியை எப்படிலாம் கட்டுறது, வேட்டியை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரியான மாடல்ஸ் தான் நம்மளுடைய டிசைனர்ஸ் நிறைய டிசைன் பண்ணியிருக்காங்க. அது இருக்கட்டும், இதெல்லாம் 1-2 சம்பவங்கள் நம்ம கேள்விப்படக்கூடியது. யதார்த்த வாழ்க்கையில் நம்முடைய அடையாளங்கள், நான் சொல்கிறது இது ஒரு சிம்பாலிக், நான் ஏற்கனவே சொன்னேன், அதுக்காக வேட்டி மட்டும் கட்டுறது இதோடைய அடையாளம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தமிழர் என்றால் அப்படின்னு ஒரு அடையாளம் வச்சுருப்பாங்கல்ல, அதில் எவ்வளோ விஷயத்தை நம்ம இன்டாக்டாக கீப்பப் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத கணக்கு போடுறதான் இந்த தமிழர் அடையாளம் எந்த அளவுக்கு இன்றைய தலைமுறையிடம் அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த நகரத்தில் இருக்கக்கூடியவர்களிடம். ஏன்னா அங்கே தான் முதல்ல இந்த கல்ச்சுரல் ஐடென்டிட்டி இதெல்லாம் ஸ்பாயில் ஆகுதுங்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாருமே சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பெருவாரியானவர்கள் இல்லையா. அந்த தமிழர் அடையாளம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதா இன்னைக்கான ஷோ. உங்க பேர் என்ன? ஆர்த்தி. ஆர்த்தி. உங்க பாட்டி பேர் என்ன? அப்பாவோட அம்மா பேர் வந்து பஞ்சவர்ணம். பஞ்சவர்ணம். அம்மாவோட அம்மா பேர் மாலதி. மாலதி. மாலதி, பஞ்சவர்ணம், ஆர்த்தி. உங்க பேர் என்ன? உங்க பாட்டி பேர் என்ன? அப்பாவோட அம்மா பேர் வந்துட்டு மீனாட்சி, அம்மாவோட அம்மா பேர் மெய்யம்மை, என் பேர் மீனாட்சி. அப்பாவோட அம்மா பேர் வந்து மீராபாய், எங்க அம்மாவோட அம்மா பேர் வந்து ஜானகியம்மா. உங்க பேரு? ரீமா. ரீமா. ஓகே. அம்மாவோட அம்மா பேர் வேலம்மாள், அப்பாவோட அம்மா பேர் காந்தியம்மாள், என் பேர் காயத்ரி. காயத்ரி. என் பேர் ஆன், அப்பாவோட அம்மா பேர் டோரா கனகமணி, அம்மாவோட அம்மா பேர் வந்துட்டு சீதாலட்சுமி. டோரா கனகமணி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஆன். ஆன். யா. ஓகே. அம்மாவோட அம்மா பேர் பத்மாவதி, அப்பாவோட அம்மா பேர் தெரியல. ஓ, அங்கேயே பஞ்சாயத்து வந்துருச்சா? ஓகே, இதுவே தகவல் தான். அது ஒரு பாட்டி பேர் தெரியுது, இன்னொரு பாட்டி தெரியல. ஓகே. அம்மாவோட அம்மா பேர் கண்மணி, அப்பாவோட அம்மா பேர் கமலா, என் பேர் ஷர்மினி. ஷர்மி. பக்கத்துல அப்பாவோட அம்மா பேர் வந்து தெரசம்மாள், அம்மாவோட அம்மா பேர் வந்து சிம்ரோஸ் மேரி, என் பேர் வந்து ஜானட். ஜானட். ஓகே. அப்பாவோட அம்மா பேர் வந்து வள்ளியம்மை, எங்க அம்மாவோட அம்மா பேர் சரஸ்வதி, என் பேர் சபிதா. சபிதா. ஓகே. சரஸ்வதி பேத்தி சபிதா. அப்பாவோட அம்மா பேர் அம்பிகா, அம்மாவோட அம்மா பேர் செல்வம்மாள், என் பேர் மோனிஷா. மோனிஷா. ஓகே. அப்பாவோட அம்மா பேர் வந்து அன்னமுத்து, அன்னமுத்து. அம்மாவோட அம்மா பேர் வந்து கல்யாணி, என் பேர் சுகன்யா. சுகன்யா. ஓகே. அப்பாவோட அம்மா பேரு சோமசுந்தரி, அம்மாவோட அம்மா பேரு கந்தம்மாள், என் பேரு முத்துலட்சுமி. முத்துலட்சுமி. ஐயோ, முத்து மீனாட்சி. ஓகே. பக்கத்துல அப்பாவோட அம்மா பேர் வந்து சித்தம்மாள், அம்மாவோட அம்மா மரகதம், நான் வந்து சவிதா. சவிதா. ஓகே. பின்னால அப்பாயி பேரு நீலாவதி, அம்மாச்சி பேரு ஜெயா, என்னோட பேரு நிவேதிதா. நிவேதிதா. எங்க ஆயா பேர் வந்து பாகியலட்சுமி, எங்க அம்மா பேரு பிரேமா, என் பேர் நந்தினி. பேரு நந்தினி. நந்தினி. ஓகே. இந்த பக்கம் பசங்கள்ட்டே வரலாம். எஸ் சார். ஒரு தாத்தா பேர் சாம்பசிவம், இன்னொரு தாத்தா பேர் ராமலிங்கம், என் பேர் பரத். பரத். ஓகே. அப்பா தாத்தா பேர் கந்தசாமி, அம்மா தாத்தா பேர் பொன்முடி, என் பேர் ஹரிஷ். ஹரிஷ். ஒரு தாத்தா பேர் பாலகிருஷ்ணன், இன்னொரு தாத்தா பேர் குப்புசாமி, என் பேர் கார்த்தி. கார்த்தி. ஓகே. ஒரு தாத்தா பேர் அருணாச்சலம், இன்னொரு தாத்தா பேர் பாண்டி, என் பேர் சதீஷ். சதீஷ். பாண்டி, அருணாச்சலம், சதீஷ். எங்கள் ஐயா பேர்
அருமை பெருமாள். இன்னொரு ஐயா பேர் தங்கையா. என் பேர் மேகநாதன். மேகநாதன். ஓகே. ஒரு தாத்தா பேர் வந்து வரதன், இன்னொரு தாத்தா பேர் வந்து நடராஜன், என் நேம் இளவரசன். இளவரசன். ஓகே. ஒரு தாத்தா பேர் கருப்பையா, இன்னொரு தாத்தா பேர் வெள்ளமருந்தன், என் பேர் சிங்காரவேலன். சிங்காரவேலன். ஓகே. ஒரு தாத்தா பேர் ரத்ன சபாபதி, இன்னொரு தாத்தா பேர் அகோரம் பிள்ளை, என் பேர் ராகவேந்திரன். ராகவேந்திரன். ஒரு தாத்தா பேர் நடேசன், இன்னொரு தாத்தா பேர் பொன்னுரங்கம், என் பேர் பிரவீன். பிரவீன். ஓகே. ஒரு தாத்தா பேர் கபாலி, ஒரு தாத்தா பேர் அர்ஜுனன், என் பேர் ஜெயபிரகாஷ். ஜெயபிரகாஷ். ஓகே. ஒரு தாத்தா பேர் சீனிவாசன், இன்னொரு தாத்தா பேர் சுப்பிரமணியன், என் பேர் ஸ்ரீராம். ஸ்ரீராம். எங்கள் தாத்தா பேர் கோவிந்த் குப்புசாமி, இன்னொரு தாத்தா பேர் அண்ணாமலை, என் பேர் ராகுல். ராகுல். ஓகே. எங்கள் தாத்தா பேர் வீரன், இன்னொரு தாத்தா பேர் ராமலிங்கம். ராமலிங்கம். என்னுடைய பேர் அருண் பிரசாத். ஓகே. ஆக்சுவலாக இது எதுக்கு அப்படின்னா இந்த ஒரு டிகிரி என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு தான். நம்ம ஊரில் முன்னால் இருந்த பெயர்கள் பழைய பெயர்களில் எவ்வளோ தூரம் அதனுடைய வடிவங்களோ அல்லது அதுவே கூட அப்படி ட்ராவல் ஆகி வந்திருக்கா அப்படின்னு இதெல்லாம் தான் தமிழ் அடையாளம். எஸ். செகண்ட் லாங்குவேஜாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்க? எல்லாருமே தமிழ் தான் படிக்கிறாங்க. எல்லாருமே தமிழ் தான் படிக்கிறாங்க. ஓகே. எல்லாரும் தமிழ் தான். எல்லாருமே தமிழ் தான் படிக்கிறாங்க. எஸ். என் தங்கச்சி ஃப்ரெஞ்ச் படிக்கிறா செகண்ட் லாங்குவேஜ். உங்களுடைய செகண்ட் லாங்குவேஜ் என்னன்னு சொல்லுங்க. காலேஜ்ல யூஜி படிக்கும்போது வந்து ஃப்ரெஞ்ச். ஃப்ரெஞ்ச் இஸ் செகண்ட் லாங்குவேஜ். ஓகே. வேற? தமிழ் தான். தமிழ். தமிழ் தான். தமிழ் செகண்ட் லாங்குவேஜ். உங்களுடைய செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் தான். நீங்க? தமிழ் தான். தமிழ் செகண்ட் லாங்குவேஜ். மாமா பொண்ணு ஃப்ரெஞ்ச். மாமா பொண்ணு ஃப்ரெஞ்ச், நீங்க தமிழ். நான் ஸ்கூல் படிக்கும்போது செகண்ட் லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட். சான்ஸ்கிரிட். எஸ். தமிழ் சார். தமிழ். மேல கொடுங்க. செகண்ட் லாங்குவேஜ். ஸ்கூல்ல படிக்கும்போது வந்து 10th வரைக்கும் தமிழ், 11th 12th வந்து ஃப்ரெஞ்ச் எடுத்தேன். ஃப்ரெஞ்ச். ஹிந்தி அண்ட் சான்ஸ்கிரிட். ஹிந்தி அண்ட் சான்ஸ்கிரிட். தென் தமிழ் தான் சார். தமிழ். 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 குடும்பமே தமிழ் தான் சார். குடும்பமே தமிழ். நானும் தமிழ் தான் படித்தேன். ஓகே. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே தமிழ். சித்தி பொண்ணு மட்டும் ஹிந்தி அண்ட் தமிழ் கண்டிப்பாக அவள் ஸ்கூலில் படிச்சாகணும். எங்கள் வீட்டில் எல்லாருமே தமிழ் தான் படித்தோம். எங்கள் அம்மா மட்டும் ஹிந்தி சான்ஸ்கிரிட் டீச்சர். ஹிந்தி சான்ஸ்கிரிட் டீச்சர். ஓ ஓகே. அவங்க ஹிந்தி சான்ஸ்கிரிட் டீச்சர், நீங்கள் எல்லாம் தமிழ் தான் படிச்சீங்க. சான்ஸ்கிரிட். சான்ஸ்கிரிட் செகண்ட் லாங்குவேஜ். எஸ். நான் யூஜியில் வந்து ஃப்ரெஞ்ச் செகண்ட் லாங்குவேஜ் எடுத்தேன். அது +2 வரைக்கும் தமிழ் படித்தேன். தமிழ். செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் தான். தமிழ் தான். இங்கே தமிழ் தான். ஓகே. பசங்க சைடில் வரும். நான் செகண்ட் லாங்குவேஜ் வந்து 10th வரைக்கும் தமிழ் படித்தேன். அப்போ 11th and 12th வந்து சான்ஸ்கிரிட் போயிட்டேன். குடும்பமே தமிழ் தான் சார். குடும்பமே தமிழ் தான் செகண்ட் லாங்குவேஜ். ஓகே. நான் 8th வரைக்கும் தமிழ் படித்தேன். அப்புறம் மார்க் நிறைய ஸ்கோர் பண்ணலான்ட்டு ஃப்ரெஞ்ச் எடுத்தேன் 8, 9. நீங்கள் ஃப்ரெஞ்ச் எடுத்தப்ப மார்க்கு கூட கிடச்சிதா? மார்க் ஈஸியாக கிடச்சிச்சு. ஈஸியாக கிடச்சிது. ஓகே. பக்கத்தில் எங்கள் வீட்டில் செகண்ட் லாங்குவேஜ் எல்லாருமே தமிழ் தான். தமிழ் தான். எஸ். தமிழ் சார். நான் படித்ததெல்லாம் 12th வரைக்கும் தமிழ் சார். அக்கா பசங்க அண்ணா பசங்க எல்லாருமே ஹிந்தி தான் செகண்ட் லாங்குவேஜ். ஹிந்தி செகண்ட் லாங்குவேஜ். எஸ். வீட்டில் நானும் எல்லாருமே தமிழ் சார். அக்கா மட்டும் ஃப்ரெஞ்ச் எடுத்தாங்க. அக்கா மட்டும் ஃப்ரெஞ்ச். எஸ். நான் தமிழ் சார். என் தம்பி வந்து +1 +2 ஃப்ரெஞ்ச். +1 +2 ஃப்ரெஞ்ச். நான் படித்த ஸ்கூலில் வேறு ஆப்ஷனே கிடையாது, தமிழ் மட்டும் தான் எடுத்தாகணும். ஸோ தமிழ் தான். ஓகே. 7th வரைக்கும் ஹிந்தி, 8th ஃப்ரெஞ்ச். தங்கச்சியும் சேம் தான். ஓகே. 7th வரைக்கும் ஹிந்தி. ஹிந்தி அப்புறம் ஃப்ரெஞ்சு. ஆமாம். ஓகே. அப்புறம் நான் எல்கேஜிலேருந்து காலேஜ் வரைக்கும் ஃபுல்லாக தமிழ் தானா? ஃபுல்லாக தமிழ் தான். நான் 7th வரைக்கும் ஹிந்தி படித்தேன். 8th தமிழ், 8th +2 வரைக்கும் தமிழ். அப்போ என் குடும்பத்தில் எல்லாமே தமிழ், என் தங்கச்சி வரை எல்லாமே தமிழ். ஓகே. எல்லாருமே தமிழ் தான், வேறு எடுக்கவும் விட மாட்டாங்க. உங்கள் வீட்டில் எடுக்க விட மாட்டாங்க. உங்களுக்கு என்ன செகண்ட் லாங்குவேஜ் எடுத்துக்க ஆசை? நான் 11th 12th ஃப்ரெஞ்ச் எடுக்கலாம்னு நினச்சேன். ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ தான் ஃப்ரெஞ்சு ஸ்டார்ட் பண்ணுவோம் லாங்குவேஜ். அது அதனால் உங்களுக்கு ஸ்டார்டிங் பேசிக்ஸ் தான் வரும். அதனால் கொஞ்சம் மார்க் ஸ்கோர் பண்ணலாம்னு நினச்சேன். வீட்டில் வேணாம் தமிழ் எடு, மார்க் கிடைக்கலனாலும் பரவாயில்லன்ட்டாங்க. ஓகே. ஆக்சுவலாக இந்த ஷோ மூலமாக ஒரு தகவலை சொல்லணும்னு ஆசைப்பட்றோம். பிகாஸ் நிறைய பேர் பார்க்குற ஷோ ஃப்ரெஞ்ச் போர்டுக்கு இந்த தகவலை பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்றோம். உண்மையிலேயே இங்கே ஃப்ரெஞ்சை எடுத்து படிக்கக்கூடிய நிறைய பேர் அந்த லாங்குவேஜுடைய செழுமைக்காக, இந்த மொழியினுடைய செழுமைக்காக, ஃப்ரெஞ்சினுடைய செழுமைக்காக எடுத்து படிக்கலை. அது படித்தா மார்க்கு கூட கிடைக்குங்கிறதுக்காக தான் படிக்கிறாங்க. இது வந்து எங்கள் ஆளுங்க வந்து மார்க் எடுக்கிறதுக்காக செய்கிற ஏற்பாடு. ஸோ ஃப்ரெஞ்ச் போர்டு தயவுசெய்து இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து நாங்கள் உங்களை கொஞ்சம் ஏமாத்துகிற வேலை தான். அதனால ஏன்னா ஃப்ரெஞ்சு வந்து இங்கே கொண்டு வரதுடைய நோக்கம் அதனுடைய செழுமையை உலகமெல்லாம் அவர்கள் கொண்டு சேர்க்கணுங்கிறது அவங்க நோக்கம். ஆனால் நம்ம எல்லாருமே ஃப்ரெஞ்சு எல்லாம் மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு நம்ம நல்லா ஒழுங்காக தமிழே படிச்சு போகலாம். ஃப்ரெஞ்ச் போர்டு ஹேவ் டு இதுதான் இது இங்கே இருக்கக்கூடிய ரியாலிட்டி. இதை பதிவு பண்ணுறோம். எஸ். ஆனால் ஏன்னா யாருக்குமே ஃப்ரெஞ்சு படிச்சவங்களை நான் பார்த்துருக்கேன், ஃப்ரெஞ்சே பேச மாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன் நிறைய ஃப்ரெஞ்சு செகண்ட் லாங்குவேஜுமாங்க, யாருக்குமே ஃப்ரெஞ்சே தெரியாது. ஆக்சுவலாக இன்னொரு பக்கம் இந்த ஏமாற்று மனநிலையே தப்பு. ஒரு மொழியை அதோடைய செழுமைக்காகவும் அதனுடைய லிட்ரேச்சர் கேப்பபிலிட்டிக்காகவும் நீங்கள் படிக்கணும்.
பிரெஞ்சு போர்டு இதை கவனிக்கவும், நாங்கள் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம், தயவு செய்து எங்களை மன்னியுங்கள். இது வந்து கிட்டத்தட்ட பரீட்சையில் பிட் அடிச்சு பாஸ் ஆகிறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு சமானம். ஸ்டே டியூன் வித் us. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஒரு பக்கம் பெண்கள், இன்னொரு பக்கம் ஆண்கள். நம்முடைய தமிழ் பண்பாட்டில், கலாச்சாரத்தில் இருந்த விஷயங்களை இப்பொழுதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை தனக்குள் வைத்திருக்கிறதா, எந்தெந்த விஷயங்களை அவர்கள் நேசிக்கிறார்கள் பேசிட்டு இருக்கோம். பொங்கல் நாள் அன்று தொடர்ந்து பேசுவோம். ஓகே, அடுத்து ஒன்று போமா. ஒரு பாப்புலர் இல்லாத ஒரு திருக்குறள் சொல்லணும். யார் வேணாலும் சொல்லலாம். ஒரு பாப்புலரா இல்லாது நான் திருக்குறள் சொல்லுங்க அப்படின்னா உடனே அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மனத்துக்கண் மாசில் அது சொல்லிடக்கூடாது. நன்றி மறப்பது நன்றன்று. நன்றி மறப்பது நன்றன்று அன்றல்லது. அப்பா, உலகத்துல எத்தனை தடவை சினிமாலே சொல்லியாச்சு. அதை பாப்புலர் அல்லாத ஒரு திருக்குறள். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய. குழந்தைக்கே தெரியும், கொண்டே போடுவேன். இது வரைக்கும் மனப்பாட பாடுகள்ல நமக்கு வந்திருக்கு. இதெல்லாம் எல்லாரும் படிச்சு தான் வந்திருக்கீங்க, நீங்களும் படிச்சா வந்திருக்கீங்க. பாப்புலர் அல்லாத ஒரு திருக்குறள். இதுதான் ஒருத்தர் தன்னுடைய அடையாளத்தை எவ்வளவு தூரம் தேடி கவனிக்கிறார் என்பதற்கான சான்று. கொன்றென்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும். சூப்பர் சூப்பர். இது அவ்வளவு பாப்புலர் இல்லாத திருக்குறள். எஸ், இல்ல உண்மையா பாராட்டுறேன். ஏன்னா இங்க 25 திருக்குறளை தவிர திரும்ப திரும்ப வேற எதுவுமே சுத்தி வரல. வேற தோன்றின் புகழோடு தோன்றுக அக்தலா தோன்றலின் தோன்றாமே நன்று. 1330 குறள்ல நாம எதை தேடி கவனிச்சு படிக்கிறோம் அப்படிங்கிறத பாடம் சொல்லி கொடுத்ததுல இருக்கிறத படிக்கிறோம். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் செய்நன்றி உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகருக்கு. பாப்புலரான குறள் தான். இன்னார் செய்தாரை ஒருத்தர் அவர் நானும் நன்னயம் செய்து விடல். எல்லாரும் சொல்றது பாப்புலர். நுனிக்கொம்பர் ஏறினார் அக்திரம் தூக்கி உயிருக்கு இறுதி ஆகிவிடும். சூப்பருங்க, சூப்பருங்க, சூப்பர் சூப்பர். திரும்ப சொல்லுங்க அந்த குறளை. நுனிக்கொம்பர் ஏறினார் அக்திரம் தூக்கி உயிருக்கு இறுதி ஆகிவிடும். எக்ஸலன்ட் பாஸ். சொல்லும்போது அழகா சொல்றார், அழகா சொல்றார். எஸ், இந்த பக்கம் பாப்புலர் இல்லாத ஒரு திருக்குறள். இனிய உலவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க்க வந்தது. வெரி பாப்புலர், வெரி பாப்புலர், வெரி பாப்புலர். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ள தனையது உயர்வு. இருந்தாலும் ஓகே. வெள்ளத்தனைய மலர் திட்டம் கொஞ்சம் பாப்புலர் குறள் தான். மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். இதே இதுல இருந்து வேற குறள் ஒன்னு இருக்கு, அதான் எல்லாருமே சொல்லுவாங்க. திரும்ப சொல்லுங்க இந்த குறளை. மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. வேர்டே நல்லா இல்ல, மாசற்ற. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. சூப்பர். இங்க மாட்டிக்கிட்டோம் பாருங்கல்ல. எஸ், திருக்குறள் எவ்வளவு காலமா நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம். மிஞ்சி போனா ஒரு 1 2 அழகா இருக்கு அந்த புது குறளை கேட்கல. குறைஞ்சபட்சம் இந்த ஷோ மூலமா ஒரு 4 குறளையாவது வெளியில கொண்டு வந்திருக்கமே குறள் அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டியிருக்கு. அப்ப மார்க்குக்கு தான் வள்ளுவருக்கு படிச்சிருக்கோம். வள்ளுவருக்கு 10 மார்க். ஓகே, அடுத்தது பாரதி. பாரதி அப்படின்னாலே பாப்புலரா ஒரு 4 லைன் 5 லைன் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் இல்லையா? இந்த படத்துல வரும் அல்லது புக்ல வரும், எங்கேயாவது பார்த்த வாசகம் இருக்கும், சினிமா பாடல்ல இருக்கும். ஓகே, அதுல இல்லாத பாரதியின் நீங்கள் ரசித்த பிரபலமான வரிகள். தேடிச்சோறு நிதந்தின்று. அதான் மகாநதி படம் பார்த்துட்டு சொல்லக்கூடாது. தேடிச்சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி துன்பமிக வளர்ந்து வாட பல செயல்கள். தப்பில்லை, ஆனா இதெல்லாம் பிரபலம். அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு. எல்லாருக்கும் தெரியுமேமா, எல்லாருக்கும் தெரியும் தானே. யா, ஸ்கூல் டெக்ஸ்ட்ல இருக்கு இது. அது இல்லாம நான் கவிதை 2 முடிச்சிடறேன். உண்மையாவே இது கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஏன்னா பிரெஞ்சை தான் நம்ம மார்க்குக்காக படித்தோம்னு நினைச்சேன். இட்ஸ் ஓகே. இது போட்டால் கொஞ்சம் எல்லாரும் இப்போ நீங்கள் சொன்னது அப்படியே போட்டோம்னா கொஞ்சம் வெளியில் ரொம்ப நர்வஸ் ஆயிடுவாங்க பெரியவங்களாம். என்னடா அது நம்ம பிள்ளைகளுக்குலாம் தமிழ் சைடில் கொஞ்சம் அவ்வளோ இது இல்லைங்கிற மாதிரி ஃபீல் வந்துடும். பார்க்கலாம். பொம்பளை பிள்ளை பக்கம் வருவோம். எவ்வளோ பேருக்கு தாலாட்டு தெரியும்? இது எங்கள் பாட்டி பாடுவாங்க குழந்தை அழுதுச்சுன்னா. ரோ 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 ரொங்கு கொட்டாஞ்சி அம்மா வர நேரமாச்சு தூங்கு கொட்டாஞ்சி என் செல்ல கொட்டாஞ்சி அப்படிம்பாங்க. இது ஒரு லைன் தெரியும் எனக்கு. இதுக்கு மேலே நான் கற்றுக்கணும். ஓகே ஓகே. வேற யாருக்கு தாலாட்டு தெரியும்? ஸ்டார்டிங் எனக்கு தெரியல, மிடில் ஒரு லைன் எனக்கு பிடிச்சிருங்க. அத்தை அடித்தாலோ அரளிப்பூ செண்டாலே, மாமன் அடித்தானோ மல்லிகைப்பூ செண்டாலே, யார் அடித்தாரோ அடித்தாரை சொல்லி அடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ராரா. ஓகே ஓகே ஓகே. இது மாதிரி தாலாட்டில் பிடித்தவர் இதுவும் புக்கில் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, தப்பிச்சுக்கோங்க. வேற இதை பாடி காட்டிங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பாடி கேட்டிருக்கேன். பாடி கேட்டிருக்கீங்க. அத்தை அடிச்சாரோ. ஓகே. வேற யாருக்கு தாலாட்டு? இல்லை பயப்படாதீங்க, தப்பா சொன்ன ஒன்றும் தவறு இல்லை.
சும்மா மனசுல தோன்றதை சொல்லுங்க. தெரிந்த தாலாட்டு. இந்த பிள்ளை கை தூக்குச்சே, கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. நீங்க தான் அண்ணம்மா பேத்தி. அவங்க பாடிட்டாங்க அதை. எது அத்தை அடிச்சாரு அரளிப்பூ செண்டாலே? எல்லாரும் ஒரே சிலபஸ்ல படிச்ச ஒரே செட்டா? இல்ல, இங்க வந்து தான் அம்மாக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். கேட்டிங்களா? ஓகே. வேற வேற எனிபடி எல்ஸ்? தாலாட்டு ஓகே தெரியாது. ஆனால் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கு. ஏன்னா எப்படியாவது வரிந்து நம்ம வீடுகளில் அதை கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாங்க முன்னாலாம். அல்லது நம்ம ரெண்டு இருக்குது. ஒன்று நம்ம வீடுகளில் இப்போ வரிந்து சொல்லிக் கொடுக்கல. இரண்டாவது நம்ம காதில் விழுகிற மாதிரி நம்ம முந்தைய ஜெனரேஷனும் தாலாட்டு பாடலன்னு நினைக்கிறேன். இல்லை அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஓகே. ஆனால் உங்களுக்கு மட்டும் யாரோ பாட கேட்டதா சொன்னீங்க. ஊரில் பாட்டு கேட்டு ஏதாவது பாடி இருந்திருப்பாங்க. ஓகே. பட் இது இவ்வளோ தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய நம்ம அடையாளங்கிறது இவ்வளோ தான். ஓகே. ஒரு சமூகத்துடைய அடையாளங்களில் இன்னொன்று பழமொழி இல்லையா? தமிழில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த பழமொழி? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஓகே. வளம் அதாவது புக்கில் வந்து உங்களுக்கு பாடத்துக்காக சொல்லி கொடுத்தது சொல்லாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் யாரோ சொல்ல நீங்கள் கேட்டிருப்பீங்க. நம்ம வீட்டில் புழங்குறத கேட்டிருப்பீங்க. அப்படி சொல்கிறேன். இது அடிக்கடி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. பிச்சை எடுத்தான் பெருமாள் அது பிடுங்கி தின்னான அனுமார். ஓகே. அதுக்கப்புறம் பணம் நொங்க எடுத்தவன் ஒருத்தன், விரல் சூப்புறது இன்னொருத்தன். ஓகே. மதியார் தலைவாசல் மிதியாதே. மதியாதார் தலைவாசல் மிதியாதே எல்லாம் புக்லேருந்து வருது. தெரியுதா? யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம். மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்காத. மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்காத புக்கு. அப்புறம் இன்னொன்று என் ஃப்ரெண்ட்ஸு சொல்லி கேள்விப்பட்டேன். நாய் வேஷம் போட்டாச்சு இனிமேல் குலைச்சி தானே ஆகணும். வேற ஏதாவது ஒரு விஷயத்த அவசரமாக செய்யணும்னு நினச்சா அப்போ சொல்லுவாங்க சார். ஆளாவதுக்கு முன்னாடியே அரச மரத்தை சுற்றி வந்தாலும் ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு. இவ்வளோதாங்க. இதுதான் கிட்டத்தட்ட அந்த பாயிண்ட் கிட்ட இவர் தான் வந்திருக்காரு. மீது எல்லாம் டெக்ஸ்ட் புக்லேருந்து சினிமாலேருந்து வந்தது. ஆளாகிறதுக்கு முன்னாலே அரச மரத்தை சுற்றி வந்தாலும் ஆம்பளை புள்ள வேணும்னு. இதுதான் ஊரில் புழங்குகிற ஒரு பழமொழியோ அல்லது சொலவடையோ. ஓகே. வேற இருந்தால் மட்டும் சொல்லுங்க. ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும். ஓகே. சரி, பெண்கள் பக்கம் வருவோம். எஸ், பழமொழிகள் சொலவடைகள். சொல்லுங்கம்மா. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. அப்பா, உங்க வீட்டில் இருந்துச்சு, உங்க வீட்டில் ஒரு பாட்டியோ தாத்தாவோ அல்லது பெரியவங்களோ ஒரு பழமொழியோ சொலவடையோ நீங்கள் சொல்ல கேட்டு அதை சொல்ல பாருங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்சிருக்குங்கிறதுக்காண்டி சொல்லாதீங்க. இதெல்லாம் மீதிலாம் புக்கில் இருக்கு. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே. வீட்டில எல்லாம் இப்படி சொல்றது இல்லம்மா. தலைவலியும் வயிற்று வலியும் தனக்குன்னு வந்தாதான் தெரியும். இது சொல்லுவாங்க. தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தா தான் தெரியும். அண்ணன் எப்ப எந்திரிப்பான் திண்ணை எப்ப காலி ஆகும் பாப்பாங்க. அண்ணன் எப்ப எந்திரிப்பான் திண்ணை எப்ப காலி ஆகும். இது ரொம்ப காலமா ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்குதா? அலப்பி திருப்பி அகப்ப எங்க வச்சா நித்தம் திருப்பி நிலமேல வச்சான்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. எந்த ஊரு இது? காரைக்குடி சார். காரைக்குடி. திரும்ப சொல்லுங்க. அலப்பி திருப்பி அகப்ப எங்க வச்சா நித்தம் திருப்பி நிலமேல வச்சா. என்ன அர்த்தம் அதுக்கு? ஏதாவது ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து மைக் நல்லா பக்கத்துல. ஏதாவது ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தது நல்லா இருக்கா அப்படின்னு திரும்பி சின்ன வயசு சுத்தி காட்டணும்னா அலப்புறன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. அலப்பி காட்டுறா அலப்பின்னு கூப்பிடுவாங்க. இது அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. 5ல விளையாதது 50லயும் விளையாதுன்னு. வா, எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்காரு. பழசு. நான் சொல்றது அந்த பகுதிக்குன்னே ஒன்று இருக்கும். இவங்க சொன்னோன்னு நீங்கள் எந்த ஊர்னு உடனே கேட்கறதுக்குமான ரீசன் அதுதான். இது அந்தந்த பகுதிகளுடைய வாழ்வியல், அந்த பகுதியுடைய பண்பாடு, அவங்களுடைய செயல்பாடு, அங்கே நடக்கக்கூடிய குடும்ப அமைப்பு எல்லாத்தையும் ஒரு பழமொழி சொல்லுது. அது வெறும் பழமொழி கிடையாது. அது வந்து அந்த பண்பாட்டை சொல்லுது. அதை நம்ம சமூகத்துடைய சொத்தாகவே அதை நம்ம பார்க்கணும். இனிமேல் கொஞ்சம் கவனிங்களேன். யாராவது பெருசுப்பட்டு ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அது என்ன, அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். எஸ். இப்போ அடுத்தது போவோம். உங்கள் குலதெய்வம் அது? ஐயனார். ஐயனார். கருப்பர். கருப்பர். பெரியாண்டவர். 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 சொடலமாடசாமி. சொடலமாடசாமி. ரங்கம்மா. அங்கம்மா. ஐயனார். ஐயனார். அம்மாவோட குலதெய்வம் தான் தெரியும். மதுரை வீரர். மதுரை வீரர். ஐயனார் சாமி. ஐயனார் சாமி. பால் முனீஸ்வரர். பால் முனீஸ்வரன். கருப்புசாமி. திருநெல்வேலி பன்னிமாடன். 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 திருநெல்வேலி ஒரு கிராமம். முனீஸ்வரர். முனீஸ்வரர். கருப்புசாமி. கருப்புசாமி. முத்தாரம்மன். முத்தாரம்மன். ஓகே. ஒரு விஷயம் நல்லா தெரியுது. தமிழ் சமூகமும் தமிழ் குடும்பங்களும் ரிலீஜியஸா தங்களுடைய ஐடென்டிட்டியை பத்திரமா அடுத்த ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம். இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை எல்டியா கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். இந்த பொங்கல் சிறப்பு நீயா நானால நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன தமிழ் குடும்பங்கள் தங்களுடைய அடையாளங்களில் எந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறார்கள், அதை பின்பற்ற வேண்டும்ங்கிறதுல எந்த அளவுக்கு கவனமாக இருக்காங்க. உண்மையிலேயே நம்முடைய தமிழ் அடையாளங்கள், நம்முடைய தமிழ் பண்பாட்டு சின்னங்கள்ங்கிறது இவங்க வாழ்வில் எந்த அளவு கனெக்டடாக இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கோம். இப்போ ஒரு பொது கேள்வி உங்களுக்கு வைக்கிற, இது வரைக்கும் ஒரு வரிகளாக நீங்கள் ஒரு வார்த்தையாக சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் கேட்குறேன். ஒரு தமிழ் குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய அடையாளம் அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்க? எது ஒரு தமிழ் குடும்பத்துடைய அடையாளம்? இவர் ஒரு மலையாளின்னு கண்டுபிடிக்கிறோம்ல, ஆமாம் சார். இவர் ஒரு பஞ்சாபிக்காரரு அப்படின்னு கண்டுபிடிச்சப்போம்ல, அவங்க சாப்பாடு அல்லது அவங்க வியர் பண்ணுற ஒரு டர்பன் அல்லது அவங்க போடுற ட்ரெஸ்ஸு ஏதோ ஒன்று வச்சு கண்டுபிடிச்சப்போம்ல, அது மாதிரி ஒரு தமிழ் ஆளும் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு தமிழ் குடும்பம் எப்படி கண்டுபிடிக்கிறது? வாழை இலை போட்டு சாப்பிட்றது. வாழை இலை போட்டு சாப்பிடுதல் எது தமிழருடைய பழக்க வழக்கமாக இன்னைக்கு இருக்குது, அவ்வளோதான். அவர் சொல்ற வாழை இலை போட்டு சாப்பிட்றது அப்படின்னா ஒரு தமிழ் குடும்பங்க, அது ஒரு அடையாளம். அது மாதிரி ஒரு அடையாளம் கேட்குறேன். இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தால் அந்த காலத்தில் இந்த கதிரை இருப்பாங்களே, நெல் கதிரை இருக்குது, அந்த அருவா கடாப்பட்டி அந்த ரிலேட்டட் இந்த சோளம் இது வைக்கிறது அது எல்லாமே இருக்கும். விவசாயம் சம்மந்தப்பட்ட சாமான்சட்டு கடந்துக்குன்னா அந்த வீட்டில் கிடக்கும். தமிழ் ஆளு வீடுனா விவசாயம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இருக்கும். அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ஐடென்டிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. மாமா மடியில் உட்காந்து காது குத்துறது. மாமா மடியில் உட்காந்து காது குத்துறது, சூப்பர். அப்புறம் யாராவது வந்தோன்னா தண்ணி சாப்பிட்றீங்களா, வாங்க தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்குறது. திருமணம் வந்து எந்த சமயம் சாதாமல் வெறும் வந்து அக்னி எதுவுமே இல்லாமல் வெறும் கணவன் இந்த ரெண்டு பேர் சேர்ந்து கல்யாணம். நீங்க சுயமரியாதை திருமணத்தை சொல்றீங்க. ஓகே, ஒரு சுயமரியாதை திருமணம் நடக்கிற பட்சத்தில் அது தமிழர்களாகத்தான் இருக்கும்னு அடையாளப்படுத்திக்க முடியும்னு சொல்றீங்க. அப்புறம் ஊர் சைடில் போகும்போது எந்த வீட்டில் சாணி தெளிச்சிருக்குமா இருக்கும், அது வந்து தமிழில் போனானே ஒரு தமிழ் ஃபீல் கிடைக்கும். ஓகே. வாசு தெளிச்சு கோலம் போடுறது, கதவுல மஞ்சள் குங்குமம் இருக்கும். கதவுல மஞ்சள் குங்குமம் வைக்கிறது. ஓகே, வேற? வீட்டு கூரை வந்து கம்மியாகவே வச்சுருப்பாங்க. ஹைட்டு உள்ளே போகும்போது ஹைட்டு கம்மியாகவே வச்சுருப்பாங்க. சில கிராமங்களில் இன்றைக்கி வரைக்கும் எங்கள் பாட்டி வீடுலாம் இன்னி வரைக்கும் கூரை ஹைட்டு கம்மியாக தான் இருக்கும். உள்ளே போகும்போது குனிஞ்சு தான் போனோம், வணங்கி தான் போகும்போது குனிஞ்சு தான் போனோம், வணங்கி தான் போனோம். உங்கள் வீட்டில் பின்பற்றக்கூடிய மிகச்சிறந்த தமிழ் அடையாளம்னு எதை சொல்லுவீங்க? கண்டாங்கி சேலை கட்டுறது. கண்டாங்கி சேலை கட்டுறது. கண்டாங்கி சேலை கட்டுறது. லேடிஸ் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கனாக்கா பூ குங்குமம் வச்சு போல கொடுத்துருவாங்க. எஸ், ஓகே. மஞ்சள் பூசுறது. மஞ்சள் பூசுறது, ஓகே. மஞ்சள் பூசுறது இப்போ லேடிஸ்க்கு வந்து அந்த கூரை போடுவேன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்துல வைப்பாங்க இல்லையா, அதை வந்து மெயின்டைன் பண்ணி பாப்பா பிறந்ததுன்னா அதுல தூளி கட்டுவாங்க. சூப்பர். அம்மாக்கு கொடுத்த கூரை புடவையில பிள்ளைக்கு தூளி கட்டுறது, இதெல்லாம் தான் நம்ம பண்பாட்டில் வருது. அதே மாதிரி பாப்பா தாய்மாமனுடைய வேட்டியில தான் பிள்ளைய படுக்க வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் தொட்டில் கட்டுறது, அதுக்கு அந்த வேட்டியை கொடுத்து விடுவாங்க. முடிஞ்சு வைக்கிறது. முடிஞ்சு வைக்கிறது. முடிஞ்சு வைக்கிறதுனா குலதெய்வத்துக்கு ஏதாவது வேண்டிட்டு முடிஞ்சு வைக்கிறதா? சரி. சடங்கு. மஞ்சள் கயிறுல தாலி கட்டுறது. மஞ்சள் கயிறில் தாலி கட்டுதல், ஓகே. மூக்குத்தி குத்துறது. மூக்குத்தி குத்துறது வலது பக்கம் நமது நார்த் இந்தியன்ஸ் இடது பக்கம். சூப்பர். நம்ம பக்கம் வலது, நார்த் இந்தியன்ஸ் இடது பக்கம் குத்துவாங்க. மாவிலை தோரணம். மாவிலை தோரணம். சார் இப்போ பட்டு புடவை செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த மாம்பழம் ஷேப்ல இருக்கிற பட்டு புடவை தான் மோஸ்ட் தமிழ் கல்ச்சர் செலக்ட் பண்ணுவாங்க. மங்களம் அப்படிங்கிறதுக்காண்டி. சூப்பர், ஓகே. முத்தம் சொல்லுவாங்க, வளவுன்னு சொல்ல எங்க ஊர்ல வளவுன்னு சொல்லுவாங்க. தூண் வச்சு மேல ஓப்பனிங் இருக்கும். திண்ண வச்ச வீடுகள், ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. வளவுக்கு முன்னாடி வந்துட்டு கல்யாண கொட்டகன்னு வச்சிருப்பாங்க, சின்ன வளவுன்னு வச்சிருப்பாங்க, சின்ன ஹால், அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும். கிச்சன்லேயே வந்துட்டு அடுப்பங்கரையை 2 பக்கமா பிரிச்சு அனந்தமி இருந்தாங்கன்னா 2 அடுப்பங்கரையா வச்சிருப்பாங்க. சின்ன அடுப்பங்கரைன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. கதவுல வந்துட்டு மரக்கதவுகள் வச்சு அது ஒவ்வொன்று மேலேயும் பூ மாதிரி ஒரு சிம்பிள், 3 பூ மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் தமிழர் குடும்பத்தின் அடையாளம். சூப்பர். வளவு, முத்தம், ஒவ்வொரு ரூமுக்கு ஒரு பேரு, இந்த மாதிரி தான் கேட்குறேன். அஞ்சரை பெட்டின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. அஞ்சரை பெட்டி. எஸ். அதுக்கப்புறம் வந்து முதல்ல மளிகை சாமானா எழுதும்போது முதல்ல மஞ்சள் அதெல்லாம் போட்டு எழுதுவாங்க. சூப்பர்ப்பா, பியூட்டிஃபுல். அருமையாக கவனிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மஞ்சள் தான் எழுதுவாங்க. அந்த பில்ல எழுதல முதல்ல மஞ்சள் தான் நம்ம வீட்டில் எழுதுவாங்க. எஸ், எஸ். குழந்தைங்க நடக்கிறதுக்கு வந்து அந்த இப்போதான் வாக்கர் இருக்கு, அதுக்கு முன்னாடி இப்போ கூட இருக்கு அந்த நடவண்டி. பக்கத்தில் வச்சுங்கம்மா, நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுலேருந்து அதான் சொல்றேன். நடவண்டி சொல்லிட்டு இருக்கும் தமிழர் வீட்டில், இதெல்லாம் தான் இருக்கும். ஓகே, நான் அடுத்த கேள்வி வரேன். தமிழர் வாழ்வினுடைய அழகியல் என்று எது எல்லாம் உங்க ஞாபகத்தில் இருக்கு? கொலுசு போடுறது. கொலுசு. வாழை இலையில எந்த ஒரு ஃபங்க்ஷனாலும் முதல்ல வைக்கிறது உப்பா தான் இருக்கும். இன்னும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஹாஃப் சாரி சார். ஹாஃப் சாரி அதான் சொல்லி முடிச்சேன். அடுத்தது ஏதோ ஒரு பிள்ளைலாம் கையை காட்டாதீங்க, அது தனி. ஹாஃப் சாரி, பாவாடை தாவணி. அதான் பாவாடை தாவணி. அதான் சார் சொல்றேன். இங்கிலீஷ்ல ஒண்ணு, தமிழ்ல ஒண்ணா? வேற தமிழர் வாழ்வின் அழகியல். தோடு சார், தோடு, ஜிமிக்கி. ஜிமிக்கி.
காதுல ஆடுற அந்த ஜிமிக்கி அழகியல், தமிழர் வாழ்வின் அழகியல். இப்போ ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போறாங்க அப்படின்னா பூ அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு பழம் குங்குமம் வாங்கிட்டு போறாங்க. எஸ், போறப்ப பூ வாங்கிட்டு போவோம். அப்புறம் பட்டு புடவை பட்டு வேஷ்டி சட்டை மாதிரி வரவே வராது சார். ஒரு மலையாள பொண்ணு இந்த ஷோல சொன்னிச்சு, அவங்க மலையாளி. தமிழர் வீடு நீங்க எப்படிமா அதை அடையாளம் பண்ணி அவங்க அழகியுடைய சிறப்பு என்னன்னு கேட்டா அவங்க மல்லிகைப்பூ வச்சிருப்பாங்கன்னு சொன்னிச்சு. இந்த இங்கே வச்சிருக்கீங்க எல்லாம், அவங்க வீட்டுக்குள்ள ஒரு மல்லிகைப்பூ ஸ்மெல் வரும் அப்படின்னாங்க. நிறைய பேர் இப்ப ஃபாலோ பண்ண சார். எனக்கு ரொம்ப பிடிச்சது குஞ்சம் வைப்பாங்க ஜட பின்னி கீழே. அது ரொம்ப அழகா இருக்கும். குஞ்சம். எஸ். முறை தவறி பேச மாட்டோம் நம்ம அண்ணவனோட ஒய்ஃப் வந்து சின்னவங்களா இருந்தா கூட முறை தவறி பேச மாட்டோம். அதை அத்தை பொண்ணை கிண்டல் பண்ணுவோம் தவிர மற்றவங்கள யாரையும் முறை தவறி கிண்டல் பண்ணி பேச. ஓகே, மதுனியை லைட்டாக கிண்டல் பண்ணுவாங்க, அத்தாச்சியை கிண்டல் பண்ணுவாங்க, அத்தை பொண்ணை கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நார்த் இந்தியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் வந்து என்ன மாதிரி ஏஜ் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் வந்து டெய்லி குளிக்கிற பழக்கம்லாம் இருக்காது. பட் தமிழ் நாட்டில் போகிறவங்க டெய்லி குளிக்கிற ஒரு இது சூப்பரான பாயிண்ட். இதை ஒத்துக்கலாம். ஏன்னா இங்கே வந்து பழக்கத்திலே தினந்தோறும் குளிக்கணும்னு இருக்குது. எல்லா இடங்களையும் தினந்தோறும் குளிக்கணுங்கிற கல்ச்சரே நிறைய பேருக்கு கிடையாது. தினமும் நம்ம குளிப்போம். அது நம்ம அழகியல்ல ஒன்று, நம்ம பண்பாட்டில் ஒன்று. எஸ். ஃபங்க்ஷன்னா வந்து வாழை மரம் வைக்கிறது ப்ளஸ் வந்து மாமம்மல்ல செய்கிறது இது மாதிரி. அப்புறம் வந்து இந்த விஷயம் தான் சார், வாழை மரம் கட்டுறது. அப்புறம் சிம்பிள், ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட ஐ லவ் யூ சொல்லணும். ரைட்டா, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அது அழகா எப்படி தமிழ்ல சொல்லுவீங்க? எனக்கு எல்லாமே நீ தான். எனக்கு எல்லாமே நீ தான். ஓகே. நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன். நேசிக்கிறேன் அது கொஞ்சம் போர் பழசு. சொல்லுங்க. அவர் ஏற்கனவே யாரையும் லவ் பண்றாரு, கொடுங்க அவர்கிட்ட. அதான் தெரியுது முகத்துல. ஒருத்தன் அப்படி போச்சோன்னா ஒன்று ஏற்கனவே லவ் பண்றான், இல்லாட்டி இந்த மூவ்ல இருக்கான். அப்படி இல்லை சார், நான் நேசிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்ல வச்சிருந்தேன். நான் நேசிக்கிறேங்கிறது பழசு. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நீங்க சொல்றதை கேட்டு அந்த பிள்ளை ஐ லவ் யூன்னு புரிஞ்சுக்கணும். வேற ஏதோ சொல்லிட்டு போயிட்டான் போல் இருக்கு. தமிழ் பேப்பர் 2லேருந்து நினைச்சிடக்கூடாது. கேள்வி ரொம்ப ஈஸிமா. எனக்காக நான் உனக்காக நீ. எனக்காக நான் உனக்காக நீ. என்னோட சுக துன்பத்தை உன்னோட பகிர்ந்துக்கணும்னு ஆசையா இருக்கு. நோ, இங்கேருந்து கொடுங்க, இவர்கிட்ட கொடுங்க, தம்பிகிட்ட கொடுங்க. எனக்கு வெளிப்படுத்த தெரியல. மனசுல தம்பி இவ்வளவு நீளமாலாம் போக முடியாது. ஐ லவ் யூங்கிறது சின்ன வார்த்தை. அது மாதிரி ஒரு சின்ன வார்த்தை, சின்ன வரி சொல்லுங்க போதும். என் அன்பை வெளிப்படுத்துறேன். நான் விரும்புகிறேன். நோ, எனக்கு நீ கரெக்டா இருப்பேன்னு நான் நினைக்கிறேன், உனக்கு நான் கரெக்டா இருப்பேன். இந்த கரெக்ட் பண்றதுதான் கூடாதுங்கிறேன். தமிழ்ல வேணும். தமிழ்ல உன்னை நான் விரும்புறேன். பழசு பழசு. நீதான் என் வாழ்க்கை. நீதான் என் வாழ்க்கை அப்படின்னு போய் சொல்லுவீங்களா? ஒரு அழகான தமிழ் வார்த்தையில நீங்க ஐ லவ் யூ சொல்லணும். அவ்வளவுதான். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, எனக்கு ஒன்று, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லு. அவ்வளோ. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா சொல்லு. திருநெல்வேலியா? இது ஓகே. எனக்கு உன் மேலே ஆசை, உனக்கு ஆசை இருந்தா சொல்லு. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. பாதி பேர் எஸ்ப்பா, பாதி பேர் எஸ். எஸ். மாமனை பிடிச்சிருக்கா? எஸ். மாமனை பிடிச்சிருக்கா? எஸ். ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாமா? பழசா? பழசாப்பா. என்ன கட்டிக்கிறியா? ஐ லவ் யூ என்ற ஆங்கில வார்த்தைக்கு இணையாக தமிழ்ல அதே உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய மாதிரியான வார்த்தைகளோடு தன் அன்பை வெளிப்படுத்துவதில் ஆண்கள் கொஞ்சம் சுணக்கம் காட்டினாலும் பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்ட் பை சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்ட் பை சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நிறைய விஷயங்களை புழங்கிக்கிட்டே இருக்கோம். உணர்வை வெளிப்படுத்த, அன்பை வெளிப்படுத்த, எல்லா விஷயங்களையும் வெளிப்படுத்துவதற்கு பரவலாக ஆங்கில புழக்கம் அதிகமாயிட்ட காரணத்தினால என்னமோ ஐ லவ் யூவை தமிழில் எப்படி சுவாரஸ்யமாக சொல்லுவீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் தடுமாற்றமானதாக போயிட்டே இருக்கு. தொடர்ந்து பேசலாம். ஐ மிஸ் யூ மிகச்சரியாக அது தமிழில் இம்ப்ரெசிவா அந்த ஃபீல் கன்மையாகிற மாதிரி சொல்லணும். என் கண்கள் உங்களை தேடுது. நோ டயலாக். பசங்க சொன்ன அதே மாதிரி தான். அது அழகா இல்லை? உனக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். உனக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். இது கொஞ்சம் சினிமாமா. உனக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். இந்த செகண்ட் உங்க கூட இருந்தா சந்தோஷமா இருப்பேன்னு தோணுது. இந்த செகண்ட் உங்க கூட இருந்தாலாம் கொஞ்சம் அந்த இங்க செகண்ட்லயே தான் இங்கிலீஷ் இருக்கேமா. இந்த செகண்ட் எல்லாம் வேணாமா, தமிழ்ல உன் பக்கத்துலயே இருக்கணும் போல இருக்கு. பக்கத்துல இருக்கணும் போல இருக்கு. ஐ மிஸ் யூ. எஸ். உன் பக்கத்துல இருக்கணும் போல இருக்கு. நீ பக்கத்துல இருக்க மாதிரியே இருக்கு, ஆனா இல்ல. உன் கைகளை எப்போ சேர்வேன்? உங்கள் கைகள் எப்போது சேர்வேன் இருக்காரா என்று பார்த்து விட்டு வருகிறேன். மிஸ் யூவை வேற மாதிரி எப்படி சொல்லுவீங்க? இப்ப நீ என் கூட இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அவர் சொல்ல மாட்டோம். இதெல்லாம் வசனம். இல்லாத ஒவ்வொரு நொடியும் நரகமா இருக்கு. நீ இல்லாத ஒவ்வொரு நொடியும் நரகமாக இருக்கிறது.
உன்னை தாண்டி எதுவும் யோசிக்க முடியல என்னால. உன்னை தாண்டி என்னால எதுவும் யோசிக்க முடியல. ஓகே. நீ இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்குடா. கஷ்டமா இருக்கு. ஓகே, கஷ்டமா இருக்கு. நீ இல்லாம ரொம்ப தவிச்சிட்டேன். நீ இல்லாம தவிச்சு போயிட்டேன். உன்னை பார்க்கணும் போல இருக்கு. உன்னை பார்க்கணும் போல இருக்கு. நீ எப்போ வருவ? நீ எப்போ வருவ? அது உள்ள இருக்கக்கூடிய என்ன? ஓ நினைப்பாவே இருக்கு. நினைப்பு தான் அதோடைய கோர். உன் ஞாபகமாவே ஓ ஞாபகமாவே இருக்கு. சீக்கிரம் வாங்க, இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. சீக்கிரம் வாங்க, இப்ப பார்க்கணும் போல இருக்கு. ஆனா ஓரளவு ஐ லவ் யூ சொல்ல நீங்க பட்ட சிரமத்தை விட அவங்க கொஞ்சம் எளிதா சொன்ன மாதிரி இருந்துச்சு. திட்டும் போது தமிழ்லே திட்டணும். எப்படி திட்டுவீங்க? வேற எதுவும் வேகமா திட்டிடக்கூடாது. அந்த மாதிரி திட்டும் போது எங்க ஐயா சொல்லுவாரு, உனக்கு 10 பொம்பளை பிள்ளையா பிறக்கணும். 10 பொம்பளை பிள்ளையா பிறக்கணும். முட்டா பையில முட்டாப்பல உதவாக்கற உதவாக்கற போடா விளக்கெண்ணெய் அப்படின்னு போடா விளக்கெண்ணெய். எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி நிக்கிறியா அப்படின்னு. எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி நிக்கிறியா? அறிவு கட்டவனே. அறிவு கட்டவனே. அறிவு கட்ட முண்டம் எப்படி போறாங்க பாரு நாய் அந்த மாதிரி. அறிவு கட்ட முண்டம். ஓகே. மரமண்டைன்னு சொல்றது. மரமண்டை. மடப்ப மகனேன்னு சொல்லுவாங்க. மடப்பைய மவனே. சொல்லுவாங்க, ஊர் பக்கம் சொல்லுவாங்க மடப்பைய மவனே. மூஞ்சாப்பாரு. மூஞ்சாப்ப. பொசகட்ட பையில. பொசகட்ட பையில. புண்ணாக்கு. எங்க பாட்டி தான் கொல்லையில போயிடுவான். கொல்லையில போயிடுவான் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. ரைட். பரதேசி எப்படி சுத்துது பாரு. ஓ நீ விளங்கவே மாட்ட. நீ விளங்க மாட்ட. சொங்கி. சொங்கியா? மட சாம்பிராணி. மட சாம்பிராணி. கேர்ள்ஸ் வரலாம். கோவமா திட்டுற வார்த்தை. வாயை மூடிட்டு போ. வாயை மூட்டு போ. ஓகே. போக்கத்த பயப்ல. போக்கத்த பயப்ல. எனக்குன்னு வந்து வாட்ச் இருக்கு பாரு. எனக்குன்னு வந்து வாட்ச் இருக்கு பாரு. புறம்போக்கு. புறம்போக்கு. செத்த மூணா. மூதேவின்னு முழுசா சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. செத்த மூணா. தூக்குல மாட்டி தொங்கு. தூக்குல மாட்டி தொங்கு சொல்லுவாங்க. மண்ணா போவ. மண்ணா போவ. ஆனா ரொம்ப கோவமா தான் அதை சொல்லுவாங்க. சிரிக்கி அப்படின்னு திட்டுவாங்க. சிரிக்கி. உன்னை வெட்டி குழியில வைக்க. வெட்டி கூறு போட்டுருவேன். வெட்டி கூறு போட்டுருவேன். உன் இழவு எடுக்க. எல்லாம் வெடுக்க. அடங்கா பிடாரி. அடங்கா பிடாரி. அப்புறம் எடுபட்ட பயலே. எடுபட்ட பயலே. சவத்த மூதி. சவத்த மூதி. சவத்த மூதி. ஏன் என் தாலியா இருக்கிற? மூதி. மூதி அது. என்னது அடுத்து? ஏன் தாலியா இருக்கிற? ஏன் தாலியா இருக்கிற? தண்டச்சோறு. தண்டச்சோறு. அனைமா இதைத்தான் பொங்கல் அன்னைக்கு ப்ரோமோல போடுவாங்கன்னு நினைக்கிறேன். தண்டச்சோறு, எரும மாடு, பரதேசி, சவத்து மூதி, டான் டான் நீயா நானா அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். எல்லாம் இதுக்குள்ள திட்டாங்க. நம்ம வீட்டுடைய தினசரி உணவு, உங்க வீட்டோட தினசரி உணவு? தோசை சார். தோசை நைட்டுக்கு காலையிலும் தோசை, மத்தியானம் சாப்பாடு. ஓகே. சாப்பாடு இதுதான் சார். இட்லி தோசை, மத்தியானத்துலயும் நைட்லயும் ரைஸ். ரைஸ். மீன் குழம்பு. மீன் குழம்பு, கறி குழம்பு, சாம்பார். மோஸ்ட்லி வந்து சாதம், சாம்பார், கறி. ஓகே. இப்போ என்ன உணவுகள் சாப்பிட்றாங்க வீட்டில் வந்து ரெகுலரா சமைக்கப்படுகிற உணவு இது? காலையில இட்லி டிஃபனு, மதியம் சாப்பாடு, ஈவினிங் நைட்டு வந்து சப்பாத்தி பூரி அந்த மாதிரி. ஓகே. அப்புறம் காலையில் கஞ்சி தான் மேக்ஸிமம். மதியம் சாப்பாடு, சாம்பார், பருப்பு வைப்பாங்க. அதே தான் நைட்டுக்கும். அதே நைட்டு. அதே நைட்டு. காலையில் இட்லி, உப்புமா, அப்புறம் புளி சாதம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. மத்தியானம் வந்து சாப்பாடு, சாம்பார், உருளைக்கிழங்கு, பொரியல் எல்லாமே இருக்கும். நான்வெஜ் டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நண்டு, மீன் எல்லாமே அந்த மாதிரி. குட். நைட்டும் அதை யூஸ் பண்ணி. காலையில் இட்லி, மதியம் சாதம், குழம்பு, சாம்பார், இல்லை புளிக்குழம்பு, அப்புறம் கூட்டு ஒரு பொரியல் இருக்கும். ஓகே. நைட்டு இட்லி தான். நைட்டு இட்லி தோசை. ஓகே. பக்கத்தில் மத்தியானம் சாப்பாடு, நைட்டு சொச்சி, புளி சுண்டல் அந்த போல செய்வாங்க. என்ன சொஜ்ஜினா என்னது? சொஜ்ஜினா எப்படி செய்வாங்கன்னு தெரியல. ஆனால் அது எப்படி இருக்கும்னா சொல்லுங்க. அதுக்குள்ள என்னென்ன இருக்கும்? நான் எது கேட்குறேன்னா, நம்முடைய வீட்டுடைய உணவை சொல்லலாம். என்னைக்காவது ஒரு நாள் சமைக்கிறத காட்டி அந்த உணவு பெஸ்ட்லாம் காட்ட ட்ரை பண்ணாங்க. நம்ம ஆளுகளுக்கு சொஜ்ஜினாலே என்னன்னு தெரியாது. அதான் உண்மை. தெரியுமா? யாருக்காவது இங்கே இருக்கவங்களுக்கு சொஜ்ஜினா தெரியுமாப்பா? இங்கே இருக்க பொம்பளை பிள்ளைகளுக்கு சொஜ்ஜினா தெரியுமா? சொஜ்ஜினா தெரியுமா? கொடுங்க. அரிசி பருக்க இருக்கு இல்லையா, அதை உடைச்சி செய்யறது வந்து சொஜ்ஜி. இட்ஸ் சேம். அரிசி சாதம் சாப்பிட்ற மாதிரி தான். அது பலகாரமா சாப்பிட்றதுக்கு பதிலாக அதே அரிசியை உடைச்சி செய்வாங்க. அப்ப இது வரைக்கும் எவ்வளவு பேருக்கு சொஜ்ஜின்னு தெரியாது? எது சொஜ்ஜின்னு தெரியாது? பெருவாரியான வீடுகளில் சொஜ்ஜினா நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வார்த்தை தெரியும். ஏன்னா பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல. சொஜ்ஜினா யாருன்னு எனக்கு தெரியாது. ரேடியோல, டிவியில, சினிமால எல்லாத்தையும் காட்டிக்கிட்டே இருக்காங்க பஜ்ஜி சொஜ்ஜின்னு. பட் கிடையாது. கொஞ்சம் புதுசா சில வீடுகளுக்குள்ள சப்பாத்தி வந்திருக்கு. அந்த மாற்றம் நடந்திருக்கு. எஸ். இட்லி, தோசை, இடியப்பம், கேப்ப புட்டு காலையில். மதியானம் வந்து மீன் குழம்பு, புளி குழம்பு அந்த இது இருக்கும். நைட்டுக்கு வந்து இடியப்பம் பாயா, இல்லை அப்பம் பாயா, முட்டை சுருக்கா. கரெக்டாக சொல்கிறார். அவங்க வீடுகளில் செய்வாங்க அது. ஓகே.
ஓகே. காலைல இட்லி தோசை, மதியானம் புளிக்கறி சாம்பார் அவியல் இருக்கும். நைட் டிஃபன் தான். நைட்டு டிஃபன். ஓகே, பொம்பளை பசங்கள்ட்ட வரலாம். இட்லி தோசை லெமன் ரைஸ் பண்ணுவாங்க காலையில். லஞ்ச்க்கு எப்பயும் போல் சாம்பார் காரக்குழம்பு கீரை அது மாதிரி. நைட் திரும்ப டிஃபன். காலையில் டிஃபன் இட்லி இது மாதிரி, மத்தியானத்துக்கு சாம்பார் இல்லைன்னா புளிலாக்கறி அந்த மாதிரி. இப்போ லேடிஸ் இன்னொரு கேள்வி கேட்க நினைக்கிறேன். உங்கள் வீடுகளில் இந்த களி அல்லது இந்த ஆப்பம் இது மாதிரி தமிழ் உணவுகள்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம ஆளுங்க பழங்காலத்துலேயே செஞ்சுட்டு இருக்காது. பட்சணங்கள் கூட இருக்கும் சிலது, இந்த அதிரசம் மாதிரி பொரிவிலங்கா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எதெல்லாம் உங்க வீடுகளில் இப்பவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? இன்னும் ஆப்பம் தேங்காய் பால் செய்வாங்க. அது சொல்லியாச்சு. அப்புறமா வேற புட்டு எல்லாம் செய்வாங்க. புட்டு. வேற உளுத்தம்பருப்பு சாதம். உளுத்தம்பருப்பு சாதம் செய்யறாங்க. இன்னமும் பழக்கத்துல இருக்கு. ஓகே. பூண்டு கஞ்சி. பூண்டு கஞ்சி. ஆப்பம் தேங்காய் பால் அடை செய்வாங்க. ஆப்பம் தேங்காய் பால் அடை. தினைக்கும் எனக்கு மட்டும் உளுந்து களி செய்வாங்க. உளுந்து களி செய்வாங்க. ஓகே, உளுந்தங்களி. பணியாரம் செய்வாங்க சார். பணியாரம். ஓகே. உங்கள் வீட்டின் தமிழ் உணவு களி கூழ் செய்வாங்க. களி கூழ் செய்றாங்க. ஓகே, குட். பண்டிகைனா சுழியும் செய்வாங்க. சுழிய செய்வாங்க பண்டிகைக்கு. கொழுக்கட்டை வந்து அடிக்கடி செய்வாங்க. கொழுக்கட்டை அடிக்கடி செய்றாங்க. ஓகே, குட். வேற இப்போ உங்க வீடுகள்ல கருவாட்டு குழம்பு இருக்கா? இன்னமும் எங்க வீட்ல செய்வாங்க சார். எவ்வளவு வீடுகள்ல கருவாட்டு குழம்பு செய்றாங்க? ஓகே, மொச்சை இதெல்லாம் போட்டு கருவாட்டு குழம்பு, ப்ராப்பர் கருவாட்டு குழம்பு பண்றாங்களா? பண்றாங்க சார். வாய்வு கஞ்சி பண்ணுவாங்க சார். மந்த்லி ஒன்ஸ் இல்ல மந்த்லி ட்வைஸ் பண்ணுவாங்க. பூண்டு அப்புறம் அந்த முருங்கைக்காய் கீரை அதெல்லாம் போட்டு வாய்வு கஞ்சி பண்ணுவாங்க. உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு வாய்வு கஞ்சி பண்றாங்க. ஓகே. அப்புறம் கந்தரப்பம், அப்புறம் வெள்ளை பணியாரம், தக்காளி சட்னி அதெல்லாம் கொடுப்போம். ஓகே. எதுக்காக இதை கேட்டோம் அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஷோவே நம்மளை பற்றி நம்ம கொஞ்சம் கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு தான். தமிழுடைய அடையாளம் அப்படின்னா அது நிறைய விஷயத்தோடு தொடர்புடையது. மொழி, பண்பாடு, உணவு, நம்ம பேசக்கூடிய விஷயங்கள், நம்மளுடைய உணர்வு சார்ந்தது எல்லாத்தோடையும் அது தொடர்புடையாக இருக்குது. அதில் ஒரு ரோல் உணவுக்கு இருக்குது. தமிழர் வீடுகள்லாம் ஏதோ பீஸாவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாதிரி, காலைல பிரெட்டு தான் திங்கிறானுங்க, பர்கர் தான் சென்னையில் எல்லாரும் திங்கிறாங்கோ, சீரியல்ஸ் தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ரேண்டமாக எடுத்தோம். பெருவாரியானவர்களுடைய வீட்டில் ரொம்ப காலமாக சாப்பிட்ற இட்லி தோசை சாப்பிடப்படுது. மத்தியானம் சாப்பாடு சாம்பார் உருளைக்கிழங்கு, நான் வெஜிடேரியன் தான் மட்டனு. சண்டே அன்னைக்கு நிறைய வீடுகளில் நான் வெஜிடேரியன், கருவாட்டு குழம்பு இன்னும் இருக்குது. அதே மாதிரி பழைய உணவுகள்னு சொல்லப்படக்கூடிய அவ்வளவும் தொடர்ச்சியாக நல்ல நாள் வெள்ள நாள் அல்லது முக்கியமான நாளில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கொழுக்கட்டை இருக்குது, ஆப்பம் இருக்கிறது, களி இருக்கிறது, சுழியம் இருக்கிறது, பணியாரம் இருக்குது, அவ்வளவு இருக்குது. எல்லா வீடுகளும் அப்படியே தான் இருக்குது. கிட்டத்தட்ட கொஞ்சம் சுகர் வந்ததுனால அங்கங்கே சப்பாத்தி ப்ரிவலண்ட்டாக கொஞ்சம் உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம உணவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரிய மாற்றங்கிறது நம்ம வீடுகளுக்குள்ளே கொஞ்சம் சப்பாத்தி வந்திருக்கு தான். இந்த பொங்கல் ஸ்பெஷல் நீயா நானா நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய விஷயம், இன்றைக்கு இருக்கக்கூடிய குடும்பங்கள், நம்முடைய தமிழ் சமூகம் தங்களுடைய அடையாளங்களையும் பண்பாட்டையும் இன்னமும் தங்களுடைய தான் வச்சிருக்கா, இல்லை காலம் மாற 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 அதிலிருந்து ரொம்ப தூரம் விலகி வந்திருக்கிறார்களா அப்படிங்கிறது பற்றின ஒரு அளவுகோலை தேடி அல்லது அதை அளக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஷோவை நம்ம பார்க்குறோம். ஒரு 4 ஸ்பெஷல் கெஸ்ட், சிறப்பு விருந்தினர்கள் இங்கே வந்திருக்காங்க. ஒருவர் ஆக்டிவிஸ்ட், நிறைய விஷயங்களை நேராக முகத்துக்கு நேராக சொல்லக்கூடியவர் சன்ஷைன் அவர்கள். லெட்ஸ் வெல்கம் சன்ஷைன் இந்த ஷோக்கு. அண்ட் இலக்கிய உலகில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவர், தன்னுடைய கலக குரலை முன்வைத்து இலக்கிய வாதங்களை அதிகம் நடத்துகிறவர், எழுத்தாளர் சாரு நிவேதிதா அவர்கள். அடுத்ததாக இவர் கொஞ்சம் வித்தியாசமான ஆள். இவங்க அப்பா வந்து லீவே போடாமல் ஸ்கூலுக்கு போன ஒரு நல்ல ஆசிரியர், அவருடைய பிள்ளை. நல்லாசிரியரின் பிள்ளை. படித்தது வந்து ஆங்கிலம், ஆனால் பார்க்குறது விவசாயம். ஒரு பக்கம் விவசாயம் பார்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் ஐடி சைடில் ஒர்க் பண்ணிட்டு லேர்னிங் சைடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு காம்போ. ஆர்வம் வந்து தமிழ் மரபுகள் சார்ந்த விஷயங்களை தேடி தேடி படிப்பது, அது சார்ந்த அனாலிட்டிக்கல் விஷயங்களுக்குள்ளே போகிறது. இளங்கோ கல்லானை அவர்கள். இன்னொருவர், இவர் ஒரே வரியில் சொல்லிடலாம், இவர் ஒரு ஊர் சுற்றி, ஒரு வாண்டரர் அப்படின்னு சொல்லுவேன் நான் மோகனை பொறுத்த வரைக்கும். ஃபிலாசபி அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட், அது சம்மந்தமான ஆராய்ச்சிகள், இது ஒரு பக்கம் அவருடைய ஒரு ப்ரொஃபைல். இன்னொரு பக்கம் இந்தியா முழுவதும் அப்படியே சுற்றிக்கிட்டே வராரு, தன்னுடைய ஃபிலாசபிக்கல் விஷயங்கள் சரியானது தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார். ரொம்ப முக்கியமான நபர்கள் இந்த 4 பேருமே. ஸோ இவங்க 4 பேரோடு சேர்ந்து தான் இந்த குறிப்பிட்ட விஷயம் பற்றி பயணிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் உங்ககிட்ட ஒரு பொது கேள்வி இருக்குது 2 தரப்புலையுமே. எங்கள் வீட்டில் இப்படி ஒரு பழக்க வழக்கம் இருந்தது, அது தமிழ் பழக்க வழக்கம். அந்த தமிழ் பழக்க வழக்கம் இன்னைக்கு இல்லை. நான் பார்த்தே அது இன்னைக்கு இல்லாமல் போச்சு. வாசல்ல சாணி தெளிச்சு கோலம் போடுறது. வாசல்ல சாணி தெளிச்சு கோலம் போடுறது. அப்பார்ட்மெண்ட்டே இப்போ தெளிக்க முடியாது. ஓ, லேடிஸ்லாம் குளிக்கும் போது மந்தல் தேய்ச்சி கொடுப்பாங்க. அப்போ பொதுவாக வேண்டாம் தம்பி, உங்க வீட்டுல எங்க வீட்டுல பார்த்து, அதான் உங்க வீட்டுல சொல்ல, எங்க பாட்டி வந்து அந்த மாதிரி குளிச்சாங்க. இப்ப அம்மா வந்து அந்த மாதிரிலாம் இல்லை, அதெல்லாம் சொல்ல வரேன். பாட்டி முகத்தில் மஞ்சளை பார்க்க முடிந்தது, அம்மா முகத்தில் அது இல்லை. எங்க தாத்தா கூடலாம் சாப்பிடும்போது கும்பால தான் சாப்பிடுவோம். இப்போ வந்து எங்க தாத்தா இல்லைன்னா அதுவும் அதெல்லாம் சாப்பிடுறது இல்லை. ஓகே, கும்பாக்கு அப்புறம் இப்போ தட்டு தான். கும்பாக்கு அப்புறம் வட்டியல்னு ஒன்று வந்துச்சு இடையில. அப்போல்லாம் அம்மாவும் அக்காவும் வந்து சீக்கா போட்டு குளிச்சுட்டு தலைக்கு சாம்பிராணி போடுவாங்க. இப்போலாம் அது பண்ணுறதே இல்லை.
அப்பாவோட ஊரில் வந்து அப்பா வீட்டில் வந்து மான் கொம்பு வச்சுருப்பாங்க. அது சேஞ்ச் ஆக இப்போ வந்து அப்பாவோட தம்பிலாம் அதை எடுத்துட்டாங்க. பொங்கலும் போது வீட்டுக்கு வெளியே தர போடுவாங்க சார், மண்ணு தர போடுவாங்க. இப்போ அதெல்லாம் போடுறதில்ல. ஓகே. ஆயா தாத்தா இருக்கும்போது மாடலாக இருந்தது, அதுக்கப்புறம் அதெல்லாம் வேணான்னு விட்டுட்டோம். டேட்டா வைஸ் பார்த்தோம்னா கிராமங்களில் இன்னைக்கு கால்நடைகள் குறைஞ்சு போச்சு, அது நிர்வாகம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. எங்கள் அப்பாவோட கல்யாணம் வீட்டில் மேலே தான் நடந்துச்சு. நாங்கள் மண்டபத்தில் வச்சுட்டு இருக்கோம் என்னோட ஓகே. அப்பாவின் கல்யாணம் வீட்டில் நடந்துச்சு. தாத்தாவுக்கு சொந்தமாக நிலம் விவசாயம்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ யாரும் எங்கள் வீட்டில் யாரும் விவசாயம் எதுவும் பண்ணுறது கிடையாது. விவசாயத்துக்குள்ள இருந்த குடும்பம் விவசாயத்தை விட்டு வெளில வந்துட்டோம். ஓகே. வேற சின்ன விஷயம், வெள்ளிக்கிழமை சாம்பிராணி போடுவாங்க, ஆனால் இப்போ போடுறதில்ல எங்கள் வீட்டில். தாத்தா இருக்கும்போது பாட்டி வந்து தாத்தாவோட பேரை சொல்ல மாட்டாங்க சார், உங்கள் பேரை கொண்டவர் வந்தார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவர் தாங்க கரெக்டாக பேசுகிறாப்ல. ஆனால் இப்போ அம்மா வந்து அப்படி இல்லை சார். முன்னாடி வீட்டிலலாம் அரங்கு வீடுன்னு ஒன்று இருக்கும். அதாவது நெல்லுலாம் விளைஞ்சா அதில் தான் கொண்டு வைப்பாங்க. ஆனால் இப்போ கட்டுற வீட்டில் அந்த கான்செப்ட் அப்படிங்கிறதே இல்லை. ஓகே. விவசாயம் இல்லாதனால ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது ஆச்சி மசாலா நீயானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். எஸ், இந்த பக்கம் எங்க வீட்டில் இருந்த ஒரு பழக்கம் இப்போது இல்லை, ஆனால் இப்போதும் கூட அந்த பழக்கத்தை பின்பற்ற முடியும், இருந்தாலும் அது அழிந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறது எது? பொங்கல் ஸ்டவ்ல வைக்கிறது சார். பொங்கல் ஸ்டவ்ல வைக்கிறது ஒரு பழக்கம் இப்போது இல்லை. எவ்வளோ பெரிய வீடுனாலும் டெய்லி ஃபுல்லாக கூட்டி பெருக்கி மொழுகுவாங்க சார். இப்போ வாரத்துக்கு ஒரு நாள், வாரத்துக்கு 2 தடவை தான் மொழுகுவாங்க. அதனால வீடு டஸ்ட் ஆகிட்டாலும் சரி பரவாயில்ல, எப்படின்னு ஒரு நாள் மொழுகுவோம்ல, இப்பயும் பண்ணலாம். ஆனாலும் ஓகே, தினந்தோறும் கூட்டுற பழக்கம் இப்போ இல்லை. வேற முன்னெல்லாம் குழந்தைங்களாம் சேர்ந்து கூட்டாஞ்சோறு ஆக்குவாங்க, இப்பயும் பண்ணலாம். பட் ஆனால் வந்து இப்போல்லாம் அது பண்ணுறது கிடையாது. கூட்டாஞ்சோறு ஆக்குவாங்க, இந்த நொண்டி விளையாடுவாங்க, சொட்டாங்கல் விளையாடுவாங்க, அதெல்லாம் இப்போ கிடையாது. கேம்ஸே இப்போ இல்லை. தாத்தா சாப்பிட்ட தட்டில் வந்து பாட்டி சாப்பிடுவாங்க, ஆனால் எங்கள் அப்பா சாப்பிட்ட தட்டில் இப்போ எங்கள் அம்மா சாப்பிட்றது இல்லை. அது மட்டும் இல்லாமல் தாத்தா சாப்பிட்ட அப்புறம் தான் பாட்டி சாப்பிடுவாங்க. இப்போ அப்படி இல்லை, அம்மா முன்னாடியே சாப்பிட்டுடுறாங்க அப்பா வரத்துக்குள்ள, அந்த மாதிரி. இதெல்லாம் மாறுறது நல்லது தானம்மா, இது நல்ல மாற்றம். அதான் அப்போல்லாம் வந்துட்டு தின்ன போட்டு ஒரு பழங்காலத்து வீடு மாதிரி அழகாக இருக்கும். இப்போ வந்து அதே வீட்டை இடிச்சுட்டு ஒரு பெரிய ஃப்ளாட் மார்க் கட்டி ஒருத்தருக்கு அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட். அரிசி புளி உப்பு அதெல்லாம் வந்து தீரா மாதிரி வைக்க மாட்டாங்க, அது இப்போவும் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்புறம் வந்து கடுகெல்லாம் வந்து 4 கிழமையிலையும் கொடுக்க மாட்டாங்க, எப்பவுமே கொடுக்க மாட்டாங்க. கடுகு 4 கிழமை கொடுக்க மாட்டாங்க. ஓகே. தமிழ் விளையாட்டுகள் உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் இருக்கு? டக் டக்குன்னு சொல்லுங்க. பாண்டி, பாண்டி, கபடி, கபடி, பல்லாங்குழி, பல்லாங்குழி, கல்லாங்கா, கல்லாங்கா, நொண்டி, நொண்டி விளையாட்டு, அதான் பாண்டி. கண்ணாமூச்சி, கண்ணாமூச்சி, தாயம், 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 அஞ்சாங்கல், அஞ்சாங்கல், அப்புறம் சோழி உருட்டி அந்த அஞ்சாங்கல்லே சோழியில் விளையாடுவோம். ஓடி பிடிச்சு விளையாடுறது, ஓடி பிடித்து விளையாடுதலா தமிழ் விளையாட்டு. பல்லாங்குழி, பல்லாங்குழி, ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரே பூ பூத்துது, 2 குடம் தண்ணி ஊத்தி 2 பூ பூத்துது, 2 பூ பூத்தது, 3 குடம் தண்ணி ஊத்தி 3 பூ பூத்ததுன்னு சொல்லி அப்படியே கண்டினியூஸா சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். 10 குடம் வரும்போது பிடிச்சிடுவாங்க டப்புன்னு. ஓ, பச்சை குதிரை, பச்சை குதிரை, காத்தாடி விடுறது, காத்தாடி, பட்டை விடுறது, பம்பரம், கோலி, கோலி, கிட்டிப்புள்ள, கிட்டிப்புள்ள, ஓகே. உண்டிகள், உண்டிகளா? நீச்சல் சார். நீச்சல். கொலையா முந்திரிக்கா நிறைய சுத்தி வா. கொலையா முந்திரிக்கா நிறைய சுத்தி வா. வேற அப்பாவுக்கு அந்த கழுவி காக்கா செடியில் ஓட்டு, கழுவி கோழி குருவி செடியில் ஓட்டு, இப்போ நண்டு வருது நரி வருது சொல்லிட்டு, இது வந்து உனக்கு, இது அப்பாவுக்கு, இது அப்பாவுக்கு அம்மாவுக்கு சொல்லிட்டு விளாடுவோம் சார். ஓகே. எவ்வளோ பேர் வீட்டில் தமிழ் பேப்பர் வாங்குறீங்க? தமிழ் புக்கு, தமிழ் பேப்பர். எவ்வளோ பேர் வீட்டில் தமிழ் பேப்பர் வாங்குறீங்க, தமிழ் வார இதழ்கள் வாங்குறீங்க? இல்லை, நல்லா கை தூக்குங்க. என்னன்னு? ஓகே, ஒரு 45% கிட்ட வருது. இந்த பக்கமா எவ்வளோ பேர் வீட்டில் தமிழ் பேப்பர்கள்? இவ்வளோ பேர் வீட்டில் வாங்குறீங்களா? அப்படியா? குட். தினகரன் பேப்பர் வாங்குவாங்க. லேடிஸ் புக், இந்த ஸ்நேகிதி, குமுதம், குங்குமம் எல்லா புக்குமே வாங்குவாங்க. பக்கத்தில் ஆனந்த விகடன், அது வந்து அட்டை டு அட்டை படிச்சா நல்லா இருக்கும் சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனந்த விகடன், குமுதம் வாங்குறீங்களா? இப்போ வாங்குறோம். தினத்தந்தி, தினத்தந்தி, குமுதம், குமுதம், தினமலர், தினமலர், அவள் விகடன், அவள் விகடன். ஓகே. சின்ன வயசுல எனக்கு தமிழ் சரியா வராதுன்னு சொல்லிட்டு சந்த மாமா வாங்கி தமிழ் படிக்க வைப்பாங்க என்ன. ஓகே. ஜூவி அப்பா படிப்பாங்க. ஓகே, ஜூவி. தினத்தந்தி, தினத்தந்தி. சரி, ஓகே. எவ்வளோ பேர் வீட்டில் இங்கிலீஷ் மேகசின் வாங்குறீங்க, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாங்குறீங்க? எவ்வளோ பேர் வீட்டில் இங்கிலீஷ் மேகசின், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்? ஓகே, நல்லா கை தூக்கணும், அப்போ தான் தெரியும். ஓகே. இந்த பக்கம் எவ்வளோ பேர் வீட்டில் இங்கிலீஷ் மேகசின்ஸ், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ்? ஓகே. எவ்வளோ பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியும்? ஏப்பா பரவாயில்லப்பா.
பரவாயில்ல 3 பேருக்கு தான். நீங்களாம் வெளியூரில் படிச்சீங்களோ? இங்கே தான் படிச்சீங்க ஹிந்தி? ஓகே. ஹிந்தி எழுத படிக்க தெரியுங்களா? ஓகே. ஹிந்தியில் கொஞ்சம் பேசுங்க. ஒரு நம்ம எல்லார் சார்பாக, ஒரு நீயா டீம் சார்பாக, விஜய் டிவி சார்பாக எல்லாருக்கும் ஒரு பொங்கல் வாழ்த்து ஹிந்தியில். अब सबको पोंगल शुभ 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 विशेष है. शुभ विशेष है வா. அப்ப நம்மளுக்கு ரொம்ப தெளிவானப்பா. எல்லா மொழியையும் காலி பண்ணி போறது. அது பிரெஞ்சு. ஓகே. இந்த பக்கம் எவ்வளவு பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியும்? என்ன தமிழ்நாட்டில் எழுதவே படிக்கவே தெரியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்கேப்பா. சரி, நான் ஒரு துறை சொல்றேன். அந்த துறைக்குள்ள என்னென்ன தமிழ் வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும் நீங்க சொல்லலாம். வணிகம். வணிகத்துக்குள்ள என்னென்ன தமிழ் வார்த்தை இருக்கு? வரவு செலவு. வரவு செலவு. தொழில், காசு. கேஷ் என்கிற ஆங்கில வார்த்தை காசுங்கிற தமிழ் வார்த்தையிலேருந்து தான் வந்துச்சு. சந்தை. சந்தை. கொள்முதல். கொள்முதல். விற்பனை. விற்பனை. ஏற்றுமதி, இறக்குமதி, பணவீக்கம். ஏற்றுமதி, இறக்குமதி, பணவீக்கம், இதெல்லாம் நவீன தமிழ் வார்த்தைகள். ஓகே. நிர்வாகம், ஊழியர். நலிவு, ஊழல். ஊழல். கழிவு. ஆடி கழிவு தான். ஆடி தள்ளுபடி நம்ம போடுறோம். யாரை தள்ளுறதுன்றது இல்லை. கூலி. கூலி. கடன். கடன் சார். தரகுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. கணக்கு, தேய்மானம். தேய்மானம். விலைப்பட்டியல். விலைப்பட்டியல். இடைத்தரகர் சார். இடைத்தரகர். வரி, விற்பனை. பண்டமாற்று. பண்டமாற்று. பண்டம்ங்கிறது தமிழ் வார்த்தை தான் பொருளுக்கு. உபரி சரக்கு சார். உபரி. சம்பளம். நெல் அளவே தான் சம்பளம் சொல்றது. ஓகே. வேற? வட்டி. வட்டி. சில்லறை. சில்லறை. சில்லறை சூப்பர் வார்த்தைப்பா. சில்லறை. ரொக்கம் சார். ரொக்கம். ஆஹா, ரொக்கம். நிறைய வார்த்தை வருது பாருங்க. பேச ஆரம்பிச்சா வந்துருது. முதலீடு. முதலீடு. வாராக்கடன். வாராக்கடன். அந்நிய செலவாணி. அந்நிய செலவாணி புதுசா வந்தது. ஓகே, பரவாயில்ல. சந்தை யோசிச்சுட்டு அதோட ரிலேட்டடா இருக்கு. கிடங்கு, கிட்டங்கி. எத்தனை இருக்கு சந்தைக்குள்ளேயே? பண்டகசாலை சார். பண்டகசாலை. குடோன் சார். குடோனா? அதான் கிடங்குப்பா. கிடங்குல தான் குடோனே வந்துச்சு. கிடங்கு தான் குடோன். பற்று, விளம்பரம். பற்று, விளம்பரம். ஒரு குழி, அந்த ஒரு இடத்துக்கு சொல்லுவாங்க. ஒரு குழி. 100 குழி சேர்ந்தது ஒரு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. சொல்லுவோம். சரி, அப்புறம் இடைக்கல், சேமிப்பு. இடைக்கல். வாடிக்கையாளர். வாடிக்கையாளர். நுகர்வோர். நுகர்வோர். அளவு. படி, மாகாணி. அளத்தல், நிறுத்தல், நிறைய இருக்கே. நிறுவனர். நிறுவனர். இந்த பக்கம் வரும் விவசாயம். இந்த துறை சார்ந்த வார்த்தைகள். மம்முட்டி. மம்முட்டியா? அவர் கேரளால இருக்கிறார். மண்வெட்டி, எல்லாம் மம்பட்டி. நீங்க வரப்புல இருந்து ஆரம்பிச்சா முடிஞ்சு போயிடும். மற்றவங்களுக்கு வாய்ப்பே இருக்காது. அவ்வளவு சொல்லலாம். சொல்லுங்க. கதிரருவாள். கதிரருவாள். சாகுபடி. சாகுபடி. நாத்து. நாற்று, நாற்றங்கால். நெல். நெல். அறுவடை. அறுவடை. கேணி, கால்வாய். கால்வாய். நீர்ப்பாசனம். நீர்ப்பாசனம். நிறைய இருக்கு விவசாயத்துல. கலப்பை. கலப்பை. போரடித்தல். போரடித்தல். நெல் குத்தல். நெல் குத்தல். உரம். உரம். வால். அது அறுப்பாங்கல்ல சார். அந்த வால் ஆளை போடுறதுமா, அது வால். அது பண்ணருவா. கடப்பாரை, நெற்கதிர். கடப்பாரை, விவசாயி. விவசாயி. களை எடுத்தல். களை எடுத்தல். ஓகே. அப்புறம் ஏறு. 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 வைக்கோல். வைக்கோல். புன்சை. புன்சை. அப்புறம் அப்படியே புன்சைனா என்ன இருக்கு? நன்சை. நன்சை. கழனி, மடுகு. கழனி. எவ்வளவு நீங்க பெருசா வார்த்தையில வரல. கழனி நல்ல வார்த்தை. நுங்கு. நுங்கா? நுங்கு சார். நுங்கு. கத்திரிக்காய், மாங்காய். கோயம்பேடு உழவர் சந்தையில இருந்து எடுத்துட்டு வந்துருங்க டிக்கெட்லாம். அந்த முறத்தை வச்சு அடிக்கிறது. முறத்தை வச்சு அடிக்கிறதா? என்னது அது? எள்ளு வந்து உடைத்தல். உடைத்தல். சொலகு போடுறதா? சொலவு போடுறதுன்னு சொல்லுவாங்க. வேற? செம்பளம், ஆழாக்கு, அந்த நெல் போட்டு வைக்கிறது. ஆழாக்கு. சூப்பர். ஆழாக்கு. அப்புறம் வயல உழுது வெளியில வந்து அறுக்கிற வரைக்கும் வச்சுக்கிட்டீங்கனாலே அத்தனை வார்த்தை இருக்கு. புனையல் இருக்கு. நிறைய இருக்க. கங்காணி. கூரடின்னு ஒன்று இருக்கு. ஆள் குட்டி போவாங்களா விவசாயத்துக்கு வேலை பார்க்குறவங்க, அவங்க பேர் கூரடி. அப்புறம் நெல்கட்டு எல்லாம் இருக்கே. நெற்கட்டு. நெல் அடிப்பாங்களே, இப்படி தூக்கி அடிச்சு பாட்டெல்லாம் போடுவாங்களே, அது பேர் என்ன? போரடித்தல் இல்ல, சூடடித்தல். சூடடித்தல்னு சொல்லுவாங்க அதை. சரியா? அப்புறம் அது யானை கட்டி போரடித்தால் மாளாதுன்னு அந்த இதுல வந்த போரடித்தல் அது. பட் ஓரளவுக்கு இந்த வார்த்தைகள் நம்ம பழகிட்டால், ஒரு பக்கம் ஐடியில தெரியும் அல்லது வேற வேலையை பார்த்துட்டு இருக்கிறப்ப இந்த வார்த்தைகள் சொல்றதும் அதே மாதிரி இந்த வார்த்தைகள் எல்லாமே புதிதாக இந்த டிவியில நியூஸ்ல வர்ற பத்திரிகைகள்ல வர்ற வார்த்தைகள் தான் நிறைய சொல்றோம். அந்நிய செலவாணி, பங்கு சந்தை, பணவீக்கம், முதலீடு, இதெல்லாமே அதுக்குள்ளேருந்து வரும். வீசைங்கிற வார்த்தையை கூட இங்கே நம்ம யாரும் சொல்லலை.
அதே மாதிரி தான் அந்த பக்கம் விவசாயம்னு சொல்லிட்டு டப்பு டப்புன்னு யோசிச்சு அறுவடையை சுற்றி வரவே இல்லை, அதை தாண்டி போகவே இல்லை. ஓகே, தாளடி நிறைய வார்த்தை இருக்குது ஆக்சுவலாக, டக்குன்னு கூட ஞாபகத்துக்கு வராமல் இருந்திருக்கலாம். பட் இட் இஸ் குட். ஓகே, இந்த அளவுக்காக இதை நம்ம செஞ்சுருக்கோம் தெரிஞ்சிருக்கோங்கிறது ஓகே தான். முழுக்க முழுக்க ஒன்றும் சுத்தமாக எல்லாத்தையும் விட்டுட்டுலாம் போயிடல. நம்ம வீடுகளுக்குள்ளே முழுக்க முழுக்க பீஸாவோ பர்கரோ இல்லை, அதே போல் முழுக்க முழுக்க ஒன்றுமே தெரியாமல் வீட்டுக்குள்ளே இங்கிலீஷ்லாம் ஒன்று பேசிக்கிட்டுலாம் இல்லை. நம்ம வீடுகளும் நம்ம குடும்பங்களும் நம்ம சமூகங்களும் ஓரளவுக்கு தன்னுடைய அடையாளங்களோடு தான் தொடர்ந்து பயணிப்பது போல படுகிறது. தமிழ் அப்படிங்கிறத ஒரு லாங்குவேஜா ஒரு மொழியாக இருந்து கவனிக்கிற போது அவ்வளவு வார்த்தைகள் இது கொண்டதாக இருக்கிறது அப்படின்னு நிறைய பேர் நமக்கு அதனுடைய பெருமை பற்றி சொல்லுகிறார்கள். ஆனால் அதனுடைய வார்த்தைகள் எவ்வளோ இப்போ புழக்கத்தில் இருக்குது, நம்ம எவ்வளோ அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்து இருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்மால் நினைவுபடுத்த முடிகிறதா? பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்ட் பை சன்லாண்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்ட் பை சன்லாண்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். இந்த பொங்கல் நாளில் நடக்கும் இந்த ஸ்பெஷல் ஷோ, இதில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நகரத்தில் இருந்து வருகிறவர்கள் கலாச்சார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக தமிழ் அடையாளங்களை தங்களுக்குள்ள வச்சிருக்காங்களா, எந்த அளவுக்கு வச்சிருக்காங்க, எவ்வளவு விஷயங்கள் தொலைக்கப்பட்டிருக்கிறது மறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். ஓகே சாரு, இதை தாண்டி தமிழ் சொசைட்டி பற்றின உங்களுடைய வியூன்னு ஒன்று வச்சிருப்பீங்கல்ல, அது என்ன? இப்போ இந்த ஷோவை பற்றி அல்லது இங்கே இருக்கிறவங்களை வச்சு மட்டும் சொல்கிறதுனா ரொம்ப பாசிட்டிவாக சொல்லலாம். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் வெறும் சாம்பிள் மட்டும், சாம்பிள் தானே. அப்புறம் வந்து மேல்தட்டு வர்க்கம் இருக்குது, நடுத்தர வர்க்கம், கிராமம், நகரம், இது இப்படி பல தட்டுகளில் பார்த்தோன்னா ஜென்ரலாக பார்த்தா தமிழையும் தமிழோட நாகரிகத்தை அந்த பண்பாட்டையும் நம்ம வந்து இழந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் என்னால் நிறைய உள்ள போய் பார்த்து சந்திச்சு இப்படி செய்யும்போது தோணுது. எப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முத்துலிங்கம்னு கனடாவில் இருக்காரு ரைட்டர். அவர் வந்து ஒரு சலூனுக்கு போயிருக்காரு கனடாவில். அந்த சலூன் கடைக்காரர் தனக்குள்ளேயே ஏதோ பேசிக்கிட்டு இருந்திருக்காரு ஒரு மொழியில. இவர் வந்து ஐநா சபையில் இருந்த அதிகாரிங்கிறதுனால எல்லா மொழியும் இவருக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும், பரிச்சயமா இருக்கு. அப்புறம் இவர்கிட்ட கேட்ட பிறகு சலூன்காரர் சொல்றாரு, இந்த மொழி பேசுறவங்க உலகத்திலே 3000 பேர் தான் இருக்காங்க, இது பேரு அராமிக்னு பேரு, இயேசு கிறிஸ்து பேசின மொழி, என் ஒய்ஃபு கூட தெரியாது, நானே தான் பேசிக்கணும் அப்படின்னு. இப்போ நான் என்ன பயப்படுறேன்னா தமிழ் வந்து அந்த நிலைமைக்கு வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா பள்ளிகள்லையும் கல்லூரியிலையும் நகரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழில் பேசினா ஃபைன் பண்ணுறாங்க. அப்படி ஒரு நிலைமை இருக்குது. நான் இந்த ஷோ மூலமாக நான் அதை சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதிரி ஒரு நிலைமை ஃப்ரான்ஸ்லேயோ ஜெர்மனிலேயோ இருந்ததுன்னா அந்த பள்ளிக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க ஒன்று. அப்புறம் தமிழை வந்து படிக்காமையே இங்கே வந்து ஒருத்தர் என்ஜினியரிங்கோ எம்பிபிஎஸோ படித்து முடிச்சிடலாம். இதுவும் ஐரோப்பிய நாடுகளில் ஒரு ஃப்ரெஞ்சு தெரியாமல் அவன் எம்பிபிஎஸ் படிக்க முடியாது, என்ஜினியரிங் படிக்க முடியாது. நிலைமையை பார்த்தா தமிழ் வந்து ரொம்ப அழிஞ்சிக்கிட்டு இருக்கிற, அதாவது நேரடியாக சொல்கிறதுனா பேச்சு மொழியாக தான் ஆயிடுச்சு. ஒரு இலக்கியத்தை படிக்காமல் நீங்கள் மொழியை வளர்க்க முடியாது. எனக்கு வெளி மாநிலங்களில் போய் நான் ஒரு தமிழ் எழுத்தாளர்னு சொல்லும் போது கூச்சமாக இருக்குது. ஏன்னா உங்கள் பத்திரிகைகள் எல்லாம் சினிமா நடிகளை தானே போடுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. தலைப்புச் செய்தியாக சினிமா நடிகர்களை தானே போடுவாங்க. அப்போ சினிமாவையும் டிவிங்கிறது ஒரு அருமையான ஒரு லேர்ன் பண்ணுறதுக்கு, கற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு இது சாதனம். ஆனால் இங்கே வந்து சினிமாவோட எக்ஸ்டென்ஷனாக இருக்குது. காலையிலே பொங்கல் வச்சுட்டு நாள் பூரா 4 படம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு சினிமாவோட எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த சினிமா தொலைக்காட்சி இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிற ஒரு நிலைமையினால படிக்கிறதே இல்லாமல் போச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன், தமிழ் வந்து தமிழர்கள் தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் வந்து இழந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா படிக்காத சமூகம் அப்படிங்கிறேன்னா இல்லிட்ரேட் சமூகமாக ஆயிடுச்சு. நான் இல்லிட்ரேட் சொல்கிறது நல்ல டாக்டரேட் வாங்கியிருக்காங்க, நல்ல என்ஜினியராக இருக்காங்க, அதை சொல்லலை. நீங்கள் பாருங்கள், 8 கோடி பேர் இருக்கோம் இங்கே தமிழ்நாட்டில். ஒரு டாப் செல்லிங் ஆத்தரோட புக்கு வந்து 1000 தான் போகுது. உங்களுக்கே தெரியும், உல்ஃப் டோட்டம்ங்கிற நாவல் வந்து 3 கோடி சைனாவில். நான் வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் போகும்போது நம்ம தமிழன் கையில் மட்டும்தாங்க புக்கு இல்லை, எல்லாரும் படிச்சுக்கிட்டே தாங்க இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ 2013 நீங்கள் படித்த தமிழ் நாவல் என்ன? நீங்கள் படித்த தமிழ் நாவல் என்ன? பொன்னியின் செல்வன் சொல்லக்கூடாது, 3ஆம் உலக போர் சக்கா. 2013 நீங்கள் படித்த நாவல் கண்ணதாசனோட வாழ்க்கை வரலாறு, வனவாசம் படித்தேன். வட்டியும் முதலும் சொல்லிட்டு, வட்டியும் முதலும் ராஜமுருகனோடது. சரி, அப்புறம் எம்ஆர் அதோட இன்டர்வியூ, சிறையில் இருக்கும்போது பண்ண இன்டர்வியூ படிச்சிருக்கேன் சார்.
வேற அந்த 2-3 பேர் தவிர வேற யாருமே புக்கே படிக்கலையா? 2013 நீங்க படிச்ச புக் என்ன? ஒன்று இவன்தான் பாலான்னு ஒரு புக்கு படித்தேன். அப்புறம் மதன் எழுதின உலக வரலாறு, அந்த டைட்டில் சரியாக ஞாபகம் இல்லை, பட் அந்த புக் படித்தேன். இப்போ நீங்க பெரிய சர்வே எடுத்தாலும் கூட நீங்க சொல்ற என்னென்ன திரும்ப திரும்ப நீங்க சொன்னாலும் நீங்க சினிமா சம்பந்தப்பட்டவர்களோட தான் திரும்ப திரும்ப அது சினிமா தான் எல்லா இடத்துலையுமே நிரம்பி இருக்கு. அதுதான் சுத்தி சுத்தி வரும். And the mountains echoed, Khalid Hosseini. And the mountains echoed. Okay. சிட்னி ஷெல்டன் புக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த அவர் இறந்துட்டாரு. பட் வெரி ரீசென்ட்லி ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் ரீடிங் த மாஸ்டர் ஆஃப் த கேம் சீரீஸ். சிட்னி ஷெல்டன், த நேக்கட் ஃபேஸ். சிட்னி ஷெல்டன். ஓகே. த சிவா சீரீஸ் வந்ததுல சார். சிவா ட்ரையாலஜி அந்த 3 சீரீஸ். You are my crush till you are my crush. சரி ஓகே. தர்ஜாதர். I too had a love story. You can love happen twice. Okay. ரவீந்தர் சிங். ரவீந்தர் சிங்கா. அதுக்கப்புறம் சேத்தன் பகத்தோட எல்லா சீரீஸுமே படிச்சிருக்கேன். இன்னொரு சேத்தன் பகத். அகாதா கிறிஸ்டியோட த மர்டர் ஆஃப் ராஜர் அக்ராய்ட், அதுக்கப்புறம் அந்த டிசெப்ஷன் பாயிண்ட் படிச்சு. தி டிசெப்ஷன் பாயிண்ட் டான் ப்ரௌனோட. டான் ப்ரௌன். ஓகே ஓகே ஓகே. அத டான் ப்ரௌனோட டிசெப்ஷன் பாயிண்ட்ஸ். அகஸ்தா கிறிஸ்டியோட ஸ்டாட் சிப்ரஸ் அப்படின ஒரு புக், அதுவும் நல்லா இருக்கும். இலக்கியத்துல ஒரு சமகால தமிழ் நாவல் என்ன படிச்சீங்கன்னு ஒரு தமிழ்நாடு பூரா சர்வே எடுத்தாலும் 1000 பேர் தான் படிச்சதா சொல்லுவாங்க. ஏன்னா 1000 ரீடர்ஸ் தான் இருக்காங்க. என் ஃப்ரெண்டு மனுஷபுத்திரன் சொன்னார், நீங்கள் எந்த பதிப்பகத்தில் போய் போட்டாலும் 1000 காப்பி தான் உங்களுக்கு விற்கும் அப்படின்ட்டு. ஏன்னா 1000 பேர் தான் இருக்காங்க படிக்கிறதுக்கு. புத்தக சந்தை நடந்துகிட்டு இருக்கு. நேற்று போனேன், யார் கையிலுமே இலக்கிய சமகால இலக்கிய இது வந்து எதுவுமே இல்லை. ஏன்னா திருக்குறள் வேணா வாங்குவாங்க. அவங்க அப்பா வந்து தமிழ் வாத்தியாராக இருந்திருப்பார். இப்படி தான் இருக்குது நம்மளுடைய வாசிப்பு பழக்கம். ஆனால் இதுக்கு முன்னால் அப்படி இல்லை. சங்க காலத்தில் பார்த்தோம்னா கபிலர் வந்து ஒரு 99 மலர்களை வந்து அவர் வந்து எழுதுறாரு. குறிஞ்சி பாடல 99 மலர்கள், ஒவ்வொரு அப்படியே மலர்களும் அப்படியே ஒரு வெற்றி வாகை சூடினான் அப்படின்னா வாகைனா என்ன அர்த்தம்? வெற்றி பெற்றவன் மன்னனுக்கு இந்த வாகை மலரை எடுத்து சூடுறது. வாகை மலர், நமக்கு மலர் பேரும் தெரியாது. இதுதான் மொழியும் கலாச்சாரமும் காணா போயிடுச்சுன்னு. ரோஜா, மல்லிகை, இதை தவிர 99 வகை மலர்ல நான் 50 மலர் பார்த்துருக்கேன். இன்னும் 44 இன்னும் பாக்கி மலர்களை நான் பார்க்கணும். இப்படி கந்தா, கடம்பா, கதிர்வேளாங். கடம்பா என்ன? கடம்பா மரம் எங்கள் வீட்டில் வச்சு நட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு விஷயத்தில் நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சொன்னீங்க. சாப்பாடு எதுவும் வந்து நம்ம இதாகலை, ஒன்றும் அழிஞ்சு போயில்லை. அழிஞ்சு போயிடுச்சு. இவங்க இப்போ சொன்ன பதில்கள் எல்லாமே சாம்பார் ரசம், சாம்பார் ரசம். நம்மளுடைய திணை தானியங்கள் எல்லாம் போயிடுச்சு, கம்மங்கூழ். அப்படி மொழி, கலாச்சாரம், உணவு, நம்மளுடைய இலக்கிய உணர்வு, இது எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு வர்றோம். நீங்கள் வந்து கலாச்சாரத்தையும் மொழியையும் இலக்கியத்தையும் பயிலலைன்னா உங்கள் உள்ளீடு வந்து ரொம்ப கண்டெக்டே இல்லாமல் போங்கா இருக்கும். உள்ள ஒன்றுமே இருக்காது, காலி டப்பா மாதிரி இருக்கும். அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன். இளங்கோ, இங்கே இருக்கவங்கள கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். ஓகே, நீங்கள் ஒட்டுமொத்த தமிழகத்தை கணக்கில் எடுத்துங்க. சாரு கன்சிடர் பண்ண மாதிரியே நீங்கள் 4 பேருக்குமே இதை ஒரு அளவுகோலாக வச்சுருக்கங்க. இங்கே வச்சுருக்கவங்கள மட்டும், ஏன்னா இது வந்து ஒரு சின்ன குழு, ஒரு ரெப்ரசன்டேஷன்லேருந்து பேசியிருக்கிறாங்க. சரி, நீங்கள் ஓவராலாக தமிழ்நாடுன்னு எடுத்துகிட்டு பார்க்குறப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தமிழ் பண்பாடு, சமூக, பொருளாதார எல்லா காரணிகளையும் அவங்க அப்படியே வச்சிருக்கிறாங்களா, அல்ல புதுமையடைந்து மேலே வந்துட்டாங்களா? மொழியில் இழந்துள்ளார்களா, கலாச்சாரத்தில் இழந்துள்ளார்களா? எனக்கு சாருவோட ஒரே ஒரு கவலையை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது வந்து இந்த சினிமா, அதாவது 3ஆம் தர சினிமா மக்களுடைய மண்டை ஆக்கிரமிச்சிருக்குன்றதுல வந்து நான் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் எனக்கு ஒட்டுமொத்தமாக கலாச்சாரத்துடைய ஒரு பண்பாட்டுடைய ஒரு அடையாளமாக பார்த்தா தமிழ் வந்து தொடர்ந்து ஃப்ளோ ஆகிட்டு தான் இருக்குது. அப்படின்றதுல வந்து நான் சாருலேருந்து மாறுபடுறேன். ஒரு 2000 வருஷத்துடைய இது பார்த்தீங்கன்னா ஒரு எப் அண்ட் ஃப்ளோ, பொலிட்டிக்கலாக நடக்கக்கூடிய அட்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வரக்கூடிய கலாச்சார பாதிப்புகள். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி ஒரு சொசைட்டி வந்து ஈஸியாக விழுந்திருக்கணும். இப்போ நீங்கள் ஏற்கனவே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல மொழிகளில் வந்து அவங்களுடைய மொழியில் உள்ள எழுத்துக்களை கூட இழந்திருக்காங்க. இப்போ மராத்தியிலலாம் வந்து இருந்த எண் கணிதம் அவங்களுடைய சிஸ்டத்தையெல்லாம் அவங்க இழந்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழ் தன்னை ஓரளவுக்கு தக்க வச்சுக்கிட்டு பல இடங்களில் போராடி, இப்போ நீங்கள் வெளியிலேருந்து வந்த மதங்கள் கூட தமிழில் தான் தன்னோட மதத்தை பரப்ப முடிஞ்ச வழியே அவங்களோட மொழியில் வச்சு இங்கே நம்மகிட்ட ஒன்றுமே பேச முடியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது மத ரீதியாக கூட நம்மளுக்கு வந்து அது ஒரு இதுதான். அப்புறம் நீங்கள் வைத்தியத்துக்கு இவ்வளவு நூல்கள் தொடர்ச்சியாக இருந்திருக்கு. அப்புறம் இன்றைக்கி நம்ம அதை சித்த வைத்தியத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். உணவு, தமிழர் உணவை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்களில் வந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவான அவுட்லுக் உண்டு. எனக்கு ஒரே ஒரு இடைஞ்சல் வந்து சினிமா.
தமிழர்கள் குறிப்பாக நகரங்களில் வாழக்கூடிய தமிழர்கள் தங்களுடைய பண்பாட்டு அடையாளங்களையும் பண்பாட்டு சின்னங்களையும் இன்னமும் வச்சிருக்கிறாங்களா, அதை பின்பற்றுவதற்கு ஆசைப்படுகிறார்களா, அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது அப்படின்னு பொங்கல் ஸ்பெஷல் நீயா நானால பேசிட்டு இருக்கோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். இப்போ ஒரு கலாச்சாரத்துடைய அடையாளம் அப்படின்னா உடனே ஒரு ரைட் எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க. என்னன்னா வந்து இல்லைங்க அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, இதெல்லாம் பண்ணுங்க, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு ஒரு சொசைட்டி கொடுப்பாங்க. நம்மளோட சொசைட்டியில் பாருங்க, ஒரு 60 வருஷம் பொலிட்டிக்கல் லைஃப் எவர் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு லெஃப்ட் பேஸ்டு ஒரு சோஷியலிஸ்டிக் சென்ஸ் உள்ள அரசாங்கங்களே பொதுவாகவே நாம் தேர்ந்தெடுத்திருக்கோம். ஒரு மேட்டிமையான ஒரு கலாச்சாரத்தை நம்ம பெருசாக ஒன்றும் கொண்டாடிடல அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம். ஒரு காமராஜரை நம்ம கொண்டாடி இருக்கோம். இந்த மாதிரி நம்மளுடைய அரசியல் செயல்பாடே கொஞ்சம் இடதுசாரி சார்ந்தும் கொஞ்சம் சமூக, இப்போ நீங்கள் வட இந்தியாவில் இந்த மாதிரி போனீங்கன்னா ஒரு வலதுசாரி டக்குன்னு கேப்சர் பண்ணாங்கன்னா அவங்களால ஏபொலிட்டிக்கல் ஸ்டேட்ஸாக இருக்கிற பட்சத்தில் அதெல்லாம் நடந்துடுது. நம்ம ஊரில் வந்து இந்த அரசியல் செயல்பாடும் பொருளாதார செயல்பாடும் ஓரளவுக்கு வந்து பொதுமக்கள் வந்து எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய வளர்ச்சியும் எல்லாருக்கும் ஓரளவுக்கு பங்கு கிடைக்கக்கூடிய ஒரு இது இருக்குது. ஓவராலாக பார்க்கும் பொழுது தமிழ் சொசைட்டி ரொம்ப ரேஷனலான சொசைட்டியும் கூட. ஒரு காலகட்டத்தில் சமூக வளர்ச்சிக்கு இடைஞ்சலா மதம் இருக்கும் என்றால் நான் நாஸ்திகத்தையும் கொண்டு இந்த இந்த சிக்கலை ஓவர் கம் பண்ணுவேன்னு ஒரு சமூகம் எழுந்திருச்சு வந்திருக்கு. அது ஒரு பெரிய ஆச்சரியம். நீங்கள் நாஸ்திகத்தை வச்சு நீங்கள் எங்கேயுமே ஆட்சி முடிய முடியாது. அது உண்மையிலேயே ரொம்ப சிக்கலான விஷயம் கூட. ஏன்னா உள்ள அந்த மதம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இதாயிரும். ஸோ இதையும் நாம் செஞ்சுருக்கோம். அப்படி என்னால் ஒரு ரேடிக்கல் சொசைட்டியாக தான் நம்ம வந்து நம்மளுடைய தமிழ் சொசைட்டி நான் ஓரளவுக்கு இதை பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய விஷயங்கள். நெகட்டிவாக நான் சில விஷயங்கள் பார்க்குறேன். என்னென்னா கலாச்சார சின்னங்களை ரேடிக்கல்ன்ற பேரத்தில் கலாச்சார சின்னங்களை உடைப்பதற்கோ இப்போ எழுத்து வாசிப்பு இது மாதிரியான விஷயங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கோ நான் எதிரி. இது 2000 வருஷமாக எத்தனை கலாச்சாரங்கள் தங்களுடைய மொழியையும் பண்பாட்டையும் காத்துட்டு நின்றுட்டு இருக்கு, காற்றுல ஆடாமன்னு. அது பெரிய ஏரியா. ஏன்னா 2500 வருஷத்தில் நீங்கள் வந்து சீனாவில் வந்து எத்தனையோ மாற்றங்கள் வந்திருக்கு, இந்தியாவில் எத்தனையோ மாற்றங்கள் வந்து மற்ற ஊர்கள் எல்லாம் மதங்கள் மொழிகளை காத்திருக்கு. இங்கே மொழி தான் எல்லாத்தையும் காப்பாற்றி வச்சிருக்கு. இந்த தமிழ் மொழியும் இந்த அது சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்போ சார் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள். பொதுவாக கல்வியில் இப்போ 2வது மொழியில் நீங்கள் தமிழ் படிக்கிறீங்களா, 2வது இடத்துல தமிழை வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது ரொம்ப பரிதாபமான விஷயம். இதுக்கு அடுத்த கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நவீன வளர்ச்சி வந்தப்போ ஐடி துறை மாதிரியான ஒரு துறைகள், இந்த மாதிரி துறைகள் வந்தப்போ எல்லாருக்கும் ஒரு கனவு இருந்தது. என்னைக்குனாலும் நான் ஐடி சம்பாரிச்சு என் சொந்த ஊருக்கு போவேன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கிராமத்துலேருந்து வந்த பல இளைஞர்களும் நான் சம்பாதித்து விட்டு எப்படியாவது என் ஊர் போய் சேருவேன்னா அவன் வெக்கப்படலாம். அவன் ஊரை பற்றி அவனோட நெடிய மரபை பற்றி அவனுக்கு ஒரு 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 தன்னம்பிக்கை இருக்கு. நான் எங்க போனாலும் ஊர்ல வீடு தான் கட்டிருக்காங்க, சொந்த ஊர்ல தான் முதல் வீடு கட்டிருக்காங்க. இளங்கோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நான் பார்க்குறேன், நெகட்டிவ்ஸ் அதே. பட் ஸ்டில் இந்த தமிழ் இனக்குழு தன்னுடைய அடையாளங்களை ஓரளவுக்கு மேம்படுத்தி கொண்டே வந்திருக்கிறத நான் கொஞ்சம் ஒரு இந்திய கூட்டத்தோடு ஒப்பிடுகிற கம்பேரிசன் அந்த லெவலில் ஒரு மராத்தியர்கள் தங்களுடைய எழுத்துக்கள் வார்த்தைகளை இழந்துகிட்டு இருக்க கட்டத்தில் இது பெட்டர்னு நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த 2 பக்கமும் பேசுனது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இவங்க பேசுனது 2மே ரொம்ப, இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியல. அதை அவங்க விளக்கணும். இவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே. மொழி என்பது ஒரு டூல் அப்படின்னா போகட்டுமே மொழி. லிட்ரேச்சர் படிக்கலன்னா பரவாயில்லைங்க, எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. இந்த லிட்ரேச்சர் இவங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாரு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சார் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. லிட்ரேச்சர் படிக்காம ஹாப்பியா இருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு எழுத படிக்க தேவையில்லை சொல்றான். ஏன்னா பாரதிய பீடத்துல கன்னடாவில் 8, மலையாளத்துல 8, ஹிந்தியில 9. ஆனா நம்ம வாங்கினது 2 தான். நான் சொல்றேன், யூனியன் கவர்மெண்ட்ல எத்தனை மினிஸ்டர்ஸ் தமிழ்நாட்டுல இருந்து போயிருக்காங்க சொல்லுங்க? அதிகமான மினிஸ்டர்ஸ் தமிழ்நாட்டுல இருந்து தான் போயிருக்காங்க. புத்திசாலிகள் தானே, அதுக்கு அவன் பொறாமப்படுறான்ல. ரொம்ப கிளவரா ஒர்க் பண்றவங்க யாரு? தமிழர்கள் தானே. இங்க இருந்து லிங்குவிஸ்டிக்கலா இங்க இருந்து போனவங்க. அதுக்கு நம்ம சந்தோஷப்படுறோம்ல. செம்மண் இருக்கு, கருமண் இருக்கு, களிமண் இருக்கு, லேட்ரைட் சாயில் இருக்கு. தமிழ் மண்ணுன்னு ஒன்று கிடையாது. இது இவங்களா உருவாக்கிக்கிற ஒரு மாயையான ஒரு விஷயம். அப்படி சொல்லி இவங்க மக்களை ஏமாத்துறாங்க.
அவ்வளவு நீங்க சென்சிபிளா பேசல. அதுக்கு நீங்க பேசுற அளவுக்கு நீங்க சென்சிபிளா பேசல. தொடர்ந்து பேசுவோம் நம்ம. சென்சிபிளா you don't have the legitimacy to talk like that. டயலாக் ஆரம்பிக்க முடியாது கோபி. ஏன் சொல்றேன்? இது கிடையாது. இது இல்ல நீங்க பேசுங்க. Make a statement like that. Okay. So sir, whatever anthropology you have read, I would have gone through it several times. Keep quiet. And when you allege people, ஒரு பிரேக் கொடுங்க தண்ணி. No, he cannot tell me keep quiet. He has to argue my point. No, you don't have any arguing point. ஏனா அவர் கூட முரண்படுறேன்னு சொல்றீங்க. தண்ணி கொடுங்க. அதுதான் இலக்கிய சென்சிபிலிட்டி இல்லாத ஒரு நிலைமைங்கறேன். என்ன எல்லாம் திருட்டு இலக்கியம் வச்சிருக்காங்க இங்க. என்ன இலக்கிய சென்சிபிலிட்டி? தண்ணி மட்டும் என்ன கூட தண்ணி அப்படியே நாக்கு வரல. அண்ணா குடிங்க. நீ குடிங்க. இப்போ பிகினிங்லேருந்து வரணும் அப்படின்னா இந்த ரெண்டு பக்கம் இருக்கிறவங்கள நம்ம ஒரு சாம்பிளாகவே எடுத்துக்கிட்டோம்னா எல்லா நிறத்துலையும் இருக்காங்க. இப்போ தமிழர்கள் எல்லா நிறத்துலையும் இருப்பதற்கு காரணம் இந்த ஸ்டாக் ஏற்கனவே ஜெனட்டிக்கலாக மிக்ஸ் ஆன ஸ்டாக். வெள்ளையாக இருக்காங்க, கருப்பாக இருக்காங்க, மாநிறமாக இருக்காங்க, உயரமாக இருக்காங்க, குள்ளமாக இருக்காங்க, சராசரி உயரத்தில் இருக்காங்க. அப்போ ஜெனட்டிக்கலாகவே இந்த தமிழர்களுக்கும் வேறு பகுதிகளில் இருக்கிற வேறு மொழி பேசுகிறவர்களுக்கும் மாற்றம் வித்தியாசம் எதுவும் இல்லை. இவங்க எல்லாரும் அவங்களுடைய கித்தன் கின் தான். தமிழர்கள் எல்லாம் கன்னடர்களுடைய அண்ணன் தம்பிக்கை தான். தமிழர்கள் எல்லாம் மலையாளிகளோட அண்ணன் தம்பிக்கை தான். தெலுங்குகளுடைய அண்ணன் தம்பிக்கை தான். ஆந்த்ரோபாலஜி அதனுடைய ஆறாம்சம், நியாண்டர்தல்கள், ஹோமியோசெஃபியன்கள் இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச சில விஷயங்கள் தான். அடிப்படையில் இந்த உலகத்தினுடைய எல்லா மனிதனுக்கும் எல்லா மனிதனோட ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குது. அது எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி தான். நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்குற யாரோ ஒருத்தன் எனக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டு இல்லை. எனக்கு ஆப்பிரிக்கன் உறவு இருக்குது, எனக்கு இன்னொரு கிழக்கு ஆசியில் இருக்கவனுக்கும் ஒரு உறவு இருக்குது. பட் இதெல்லாத்தையும் தாண்டி கான்டெம்பரரி லெவலில் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறதுல நீங்கள் தவறுண்டு பார்க்கக்கூடிய விஷயத்தின் கோர் என்ன? எதை நீங்கள் மறுக்கிறீங்க? நீங்கள் தமிழர் அடையாளம், தமிழர் கலாச்சாரம் என்று சொல்வதற்கு இங்கு லிங்குவிஸ்டிக் பேஸில் மொழி அடிப்படையில் இங்கே ஒன்றுமே இல்லை. அப்படி தொல்காப்பியம் இருக்கு, அதுக்கப்புறம் திருக்குறள் இருக்கு. அதாவது உங்களுடைய கோபம் என்னன்னா தொல்காப்பியத்தையும் திருக்குறளையும் பத்தி ஏன் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க? நிகழ்காலத்துக்கு வாங்கன்னு ஒரு கேள்வி. திருக்குறள் பத்தி பேசுங்க, அதுல பியூர் தமிழ் இருக்கு. ஆனா யாருமே இந்த இனக்குழுன்னு சொல்லிட முடியாது. யாருடைய மொழியும் அவர்களுடைய மொழி அல்ல, யாருடைய எழுத்துக்களும் லிபிகளும் அவர்களுடையது அல்ல. ஒரு காலகட்டத்திற்கு பிறகு ஒரு அமைப்பு ஏற்படுகிறது, அந்த அமைப்பிலேருந்து பேசுறோம். சார் இதுலதான் சார் இவங்க இந்த லிட்டரரி பீப்புள் கடந்த 70 ஆண்டுகளாக I'm not pointing you sir, please don't talk. இந்த கடந்த 60 ஆண்டு காலமாக இவர்கள் தீர்த்து வைக்கப்பட வேண்டிய கேள்விகளுக்கு, பிரச்சனைகளுக்கு இவர்கள் சரியாக தீர்த்து வைக்கவில்லை. இவர்கள் எந்த விஷயத்தை சரியாக அட்ரஸ் பண்ணல? ஒரு பாயிண்ட் எனக்கு சொல்லுங்க. மொழியில் பேசும்பொழுது நீங்க சொன்னீங்க பாட்டின்னு சொல்றதை விட ஆயான்னு சொல்றது நல்லதுன்னு நீங்க சொன்னீங்க. ஆயா என்று சொல்வது மிக சரியான தமிழ், சரிங்களா? ஆனா இப்ப அவங்க பாட்டின்னு சொல்ற தமிழ் நல்ல தமிழ்னு சொல்றாங்க. பொத்தகம் என்று சொல்கிற தமிழ் நல்ல தமிழ் சொல். ஆனா இவங்க நூல்னு சொல்றாங்க. யாரு? தொல்காப்பியமும் நன்னூலும் நூல் என்றே சொல்கிறது, பொத்தகம் என்ற சொல்லை பயன்படுத்துவதில்லை. ஏன்? தமிழறிஞர்கள் பேசணும் இதுக்கு. ஹிந்தில என்ன சார் புத்தகத்துக்கு? புத்தகம் வடமொழின்னு பேசிட்டியா இப்ப ஹிந்திக்கு போறீங்க? இன்னும் சொல்றேங்க, 1330 குறள் கிடைச்சது இல்ல, மிச்சம் குறள்லாம் எங்க? ஏதாவது சென்சிபிளா நீங்க திருக்குறள் இல்ல கேட்டா என்ன கோவப்படுறேன் சாரு கோவப்படுவாரு. அவரு எப்படி வேணாலும் திட்டட்டும், அவர் தமிழ் அடையாளமே இல்லைங்கிறாரு. அக்கார அடிசலை பத்தி ஆண்டாள் சொல்றா, இன்னைக்கு அக்கார அடிசல் காணா போயிடுச்சுன்னு நான் கவலைப்படுறேன். இவங்கள யாராவது அக்கார அடிசலை பத்தி சொல்லுவாங்களான்னு நினைச்சு கேட்டேன். அது குறித்து தேவையில்லைங்கிற நான். டு த பாயிண்டா இருந்தா ஈஸியா இருக்கும், இல்லாட்டி எல்லோருக்கும் புரியுற மாதிரியான ஒரு கேள்வியா இருந்தா தெளிவா இருக்கும். நீங்க டு த பாயிண்ட் ஒட்டுமொத்தமாக நீங்க ஒரே ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சீங்கன்னா அதுக்கு நான் பதில கோபி, ஐ அம் டயர்ட் ஆஃப் திஸ் ஸ்டூடெண்ட் இன்டெலெக்சுவல்ஸ் எவ்ரிவேர். இந்த மாதிரி எங்கேயாச்சும் போயிட்டு ஏதாச்சும் நோய் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ஒரு லாஜிக்கல ஓகே யூ டோல்ட் திஸ், நான் இதை கவுண்டர் பண்றேன் அப்படிங்கிற லெவல்ல ஆரம்பிக்கல. தட்ஸ் நாட் வாட் ஹிஸ் இன்டென்ஷன் வாஸ். ஹி வாண்டட் டு மேக் அ ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் ஜஸ்ட் லைக் மெனி லிட்டரரியன்ஸ் டூ. அதை பண்ணிட்டு யூ ஜஸ்ட் ப்ரோவோக் இட் அண்ட் யூ ஜஸ்ட் மேக் த என்டையர் டிஸ்கஷன் நான்சென்ஸ் அண்ட் எவ்ரிபடி கெட்ஸ் இரிட்டேட்டட். இதுதான் அவருடைய இன்டென்ஷன். ஸோ இது என்னன்னா நீங்கள் பாயிண்ட் கேட்டாலும் அங்கே ஒன்றும் வரப்போறது இல்லை. அகைன் இட்ஸ் கோயிங் டு பி இப்போ நீங்கள் கேட்டீங்க திருக்குறள் 1330க்கு மேலே எங்கே காணாமல் போச்சு, நானா போய் தேடிட்டு வர முடியும்? கொஞ்சம் ஹீட்டடாக போயிட்டு இருக்கு இந்த ஆர்குமெண்ட். கொஞ்சம் இன்டெலெக்சுவலான இந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ள ஒரு சின்ன பிரேக் தேவைப்படுது. ஸ்டேட் இன் வித் இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
இந்த பொங்கல் நாளில் நடக்கும் இந்த ஸ்பெஷல் ஷோ இதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய நகரத்தில் இருந்து வருகிறவர்கள் கலாச்சார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக தமிழ் அடையாளங்களை தங்களுக்குள்ள வச்சிருக்காங்களா, எந்த அளவுக்கு வச்சிருக்காங்க, எவ்வளவு விஷயங்கள் தொலைக்கப்பட்டிருக்கிறது மறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பயணிக்கலாம். இங்க வந்து குலதெய்வ வழிபாடுன்னு சொன்னீங்க. குலதெய்வ வழிபாடு பற்றி இங்க ஆராய்ச்சிகள் நடத்தப்படவே இல்லை. அதற்கு பேர் டோட்டமிக் ஸ்டடி. ஏன்னா இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய நான் சொல்லிடுறேன். லெட் மீ பி ரொம்ப சிம்பிள். நீங்க பேசுற உள்ளர்த்தத்தை என்னால விளங்கிக்க முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும். இதன் பின்னால் இருக்கக்கூடிய உள்ள அரசியல், இதன் பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய இனம் சார்ந்த விஷயம், சாதியம் சம்பந்தமா சாருக்கும் தெரியும், இவருக்கும் தெரியும், இவருக்கும் தெரியும். ஆனா சாதிக்கே வரலங்க நானு. இவங்க வந்து லிட்ரேச்சர் படிக்கிறவங்க குறைஞ்சிட்டாங்கன்னா ஆமா அது இவங்க எப்படி காரணமாக முடியும்? தனி மனித வழிபாடு தான் இதுல உள்ள பிரச்சனை. இப்ப சாரு என்னைய கொண்டாடுங்க அப்படின்னு சொன்னார்னா சாருவை நான் எங்கேயே திட்டுவேன். தமிழ் இலக்கியத்தோடைய வேர்களிலிருந்து நீ தொடர்ந்து உன்னை தேடிக்கிறதுக்கான ஒரு இலக்கிய பாரம்பரியத்தை தெரிஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லைங்களா? என்னோட வேண்டுகோள். அதுதான் வந்து இதுல வந்து அதுல நீங்க எத்தனை கருத்தை வேணாலும் மறுக்கலாம். இது வந்து இப்படி இருக்கு, இது அப்படி இருக்கு, அன்னைக்கு கொன்னா இன்னைக்கு செத்தான், இன்றைய பொழுதில் இது நியாயம் இல்லை, அன்றைய பொழுதில் அது நியாயம் இல்லை, அது எல்லாம் கிடக்கட்டும், அது கழுத. ஒரே விஷயம் என்னன்னா, நீ யாருன்னு உனக்கு உன்னுடைய வேற தெரியுமா இல்லையான்னா, நான் உண்மையிலேயே நான் போய் பிக் பேங்க்கு முன்னாடி தான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்ற அளவுக்குலாம் கிடையாது. இங்கே எனக்கு லிமிட்டடாக ஒரு ஸ்கிரிப்டட் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஐ நோ வாட் ஐ ஆம். அங்கேருந்து என்னுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிறேன், என்னுடைய பாரம்பரியத்தில் என்னுடைய குடும்பத்துக்குள்ள தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு பக்கத்தில் இருக்க மனிதனை தெரிஞ்சுக்கிறேன். இது இப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். இதோட எக்ஸ்பேன்ஷன் வந்து இதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. ஆப்வியஸ்லி எல்லா எக்ஸ்ட்ரீமிசமுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம் ரியாக்ஷன் தான் வர முடியும். பட் இந்த எக்ஸ்ட்ரீமிசம் ஒரு முக்கியமான ஒரு 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 கருத்து அல்லது ஒரு முக்கியமான ஒரு லெசனை நம்மளுக்கு முன்வைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது என்னன்னா, இந்த படித்த வர்க்கம், அஃப்கோர்ஸ் நானே அந்த வர்க்கத்தை சேர்ந்தவன், படிப்பு தான் என்னுடைய பேஷன் அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த படித்த வர்க்கம் தன்னுடைய லாப நோக்கங்களுக்காக, தன்னுடைய இருப்புக்காக ஒரு ஒரு ஓரல் கல்ச்சரை, ஒரு பாப்புலர் கல்ச்சரை டீலெஜிட்டிமைஸ் பண்ணி அதோடைய நியாயங்களை, அதோடைய இருப்பை கேள்விக்குறியாக்கணுங்கிற ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. அது இவங்க எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டாலும் கூட எல்லாருக்குள்ளேயும் அது இருக்க தான் செய்யுது. ஈவன் அது நீ என்ன நிகழ்ச்சிக்குள்ளேயும் அது இருக்கு. ஒவ்வொருத்தரையும் நீங்கள் வந்து என்ன தமிழ் புக்கு படிச்சிங்க, நீங்கள் என்ன ஆங்கிலம் புக்கு படிச்சிங்க, நீங்கள் புக்கு படிச்சிங்களா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கறதுக்குள்ளேயே அந்த புத்தகம் சார்ந்த ஒரு கலாச்சாரத்துடைய மேன்மையும் புத்தகம் அல்லாத ஒரு கலாச்சாரம் அல்லது அது வந்து ஒரு பாப்புலர் சினிமா ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாமே, அந்த கலாச்சாரத்துடைய தாழ்ச்சியையும் ஏதோ முன்வைக்கிற மாதிரியான ஒரு அரசியல் இதுக்குள்ளே இருக்குது. இது ரொம்ப ஆபத்தானதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. திரைப்படம் மேபி அது வந்து கொஞ்சம் அசட்டுத்தனமாக இருக்கலாம். பட் ஆனால் அந்த அசட்டுத்தனத்தின் பின்னாடி ஒரு 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 வாஸ்ட் ஸ்வீப் இருக்குது. தமிழ் இந்தியர்கள் வடநாட்டில் நேஷ்னல் டெலிவிஷன் ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது வந்து தமிழ் லிட்ரேச்சர் பற்றி யாராலையும் பேச முடியல. புதுமைப்பித்தனையோ அல்லது ஜெயகாந்தனையோ டிரான்ஸ்லேஷனில் எல்லாராலையும் படிக்க முடிஞ்சாலும் கூட அவங்க யாரும் அதை பேசுறது கிடையாது. ஏன்னா இந்த அரசியல், இந்த புத்தகம் சார்ந்த எழுத்தாளர்கள் சார்ந்த அரசியல் ஒரு லோக்கல் மேனிஃபெஸ்டேஷனாக இருக்குது. இதை அவங்க கையில் பவர் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏமாற்றத்தில் எழுந்ததாக இருக்குது. ஆனால் நார்த்தன் டெலிவிஷன்ஸோ அல்லது ஈவன் இன்டர்நேஷ்னல் டெலிவிஷனில் டிஸ்கஸ் பண்ணணும்னு உட்காந்தாங்கன்னா அவங்க வந்து ரஜினிகாந்தையும் கமல்ஹாசனையும் தான் எடுத்து முன்னிறுத்துறாங்க. காரணம் என்னென்னா, அந்த கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் ஒரு எல்லா கலாச்சாரங்களுக்கும் உள்ள அடிப்படையான ஒரு ஜீவனுக்குள்ளே அவங்களால டேப் பண்ண முடிஞ்சிருக்கு. அந்த டேப்பிங் ப்ராசஸ் நடக்காத இடத்துல இருக்கக்கூடியவர்கள், அது எவ்வளவுதான் இன்டலெக்சுவலான ஒரு ஸ்ட்ரென்த் கொண்டதாக இருக்கட்டும், அது ரொம்பவும் ஒரு எவ்வளோ கிரேட் விஷயமா இருந்தாலும் கூட அதுக்குள்ள சம்வேர் ஒரு உயிர்ப்பு இல்லாததை தான் இது காட்டு. அப்படி இல்லை. மோகன் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நுணுக்கமான ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். ரொம்ப இது ஒரு பட்டவர்த்தமான அறிவு விவாதம். இது எப்படி நீங்க பாக்குறீங்க? அது ஒரு விஷயம் நான் நீங்க கேட்கலன்னா குறுக்கிட்டு சொல்லணும்னு நினைச்சேன். அந்த எலிட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ஆங்கிலம் தெரிந்தவர்கள் அப்படின்னு இங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு லிட்ரேச்சர் தெரியல, சமகால தமிழ் இலக்கியம் தெரியல. அதனால எங்களை அங்க வந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஆளே கிடையாது. எலிட்ஸுக்கு தமிழ் இலக்கியமே தெரியல. லிட்ரரி சென்சிபிலிட்டி இல்லைன்னா மாட்டுக்கு சமமா ஆயிடுவான் மனுஷன் அப்படின்னு தான். அவருடைய ஒரு வார்த்தை வந்து நான் ரொம்ப உண்மையாக கண்டிக்கிறேன். மாட்டுக்கு இணையா அப்படின்னு மேபி வள்ளுவர்ல இருந்து அது இருக்குது. மாடு ஒன்றும் அவ்வளோ கேவலப்பட்ட ஜீவன் கிடையாது. இல்ல, மாட்டை நான் வந்து ரொம்ப நேசிக்கிறேன். ஒரு மனுஷனோட அடையாளம் இல்லாம போயிடும் சிக்கல் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, இந்த 5 சென்சஸ் 6 சென்சஸ் இந்த தன்னுடைய அறிவு சார்ந்த அல்லது தான் படித்த விஷயங்களுக்கு அப்பாற்பட்ட
ஒரு கலாச்சாரத்தையோ அல்லது அதுக்குண்டான வெளிப்பாடுகளையோ அதுக்குண்டான நியாயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு 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 என்ன சொல்றது குறைஞ்சபட்ச கருணையே இல்லாத ஒரு ஹேண்ட்லிங் ப்ராசஸ் ஒன்று இருக்குது. எனக்கு பர்சனலா எனக்கு ஆக்சுவலா சார்லஸ் ஒரு கேள்விதான் எனக்கு, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் தெளிவடைஞ்சுக்கிறேன், என் கருத்தை நான் மாத்திக்கிறேன். என்னன்னா வந்து 24 மணி நேரமும் சினிமா, டிவி பெட்டியில சினிமா பார்த்துட்டு டாஸ்மாக்ல போய் குடிச்சிட்டு நல்லா இப்போ ஃப்ரீ ரைஸே கிடைக்குது, நல்லா சாப்பிட்டு இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கான் தமிழன் இன்னைக்கு. அதுல எந்த தவறும் இல்ல. நீங்க அதுல என்ன தவறு பாத்தீங்க? நான் வந்து விவாதிக்க விரும்பல. ஐயா, நாள் முழுக்க புத்தகம் படிச்சுட்டு மறுநாள் காலையில போய் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட உட்கார வேண்டிய ஒரு தமிழனும் இருக்கான். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அப்படி ஒருத்தன் வாழ்ந்துட்டு போட்டும் நமக்கு என்ன சிக்கல்ங்கிறாரு. இல்ல என்ன சிக்கல்ங்கிறது நீங்க இப்ப யூரோப்ல ஒரு பத்திரிகையாளனை கேட்டேன், என்ன வேலை? மோஸ்ட் போரிங் ஜாப் ஜேர்னலிஸ்ட் தான் அப்படிங்கிறான் யூரோப்பியன். ஏன்னா அங்க வெதர் ரிப்போர்ட்டை தவிர வேற எதுவுமே நியூஸே இல்ல, குற்றச்செயல்கள் அவ்வளவு கம்மியா இருக்கு. ஆனா இங்க பாருங்க, குற்றச்செயல்கள் கம்மி. எனக்கு தெரியல இவர் எந்த யுகத்துல பேசிட்டு இருக்காரு. சோஷியல் பேத்தாலஜி, அந்த ஒரு மனுஷன் வந்து ஒரு இளைஞனுக்கு மனநிலை சரியில்லைன்னா கன் எடுத்துன்னு போய் ஸ்கூல் குழந்தைங்களெல்லாம் சுடுற மாதிரி நிகழ்ச்சிகள் மேற்கத்திய சமூகத்துல தான் நடக்குது. அவர் யூரோப் பேசுறாரு, நீங்க இல்ல யூரோப்லயும் நடக்குதுங்கய்யா. ஜெர்மனில நடந்திருக்கு, யூகேல நடந்திருக்கு. நோ ஐ டிஃபர் வித் யூ. ரொம்ப ரொம்ப ரேர். யூரோப்புடைய ஃபிலிம்ஸா ரொம்பவும் கல்ச்சர்டான ஃபிலிம்ஸ். யூரோப்புடைய லிட்ரேச்சர் வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான லிட்ரேச்சர். இது எல்லாமே உண்டான விஷயங்கள் தான். ஆனா இந்த சென்சிபிலிட்டியும் இந்த சொஃபிஸ்டிகேஷனையும் முன் வச்சு நீங்க இந்த சொஃபிஸ்டிகேஷனுக்கு அப்பாற்பட்ட ஒரு நியாயமான அடிப்படை மனித உணர்வுகளுடைய வெளிப்பாட்டையும் அதோடைய நியாயங்களையும் புறக்கணிக்கிறீங்க. தமிழ் கலாச்சாரத்துல அப்படி ஒன்றும் தப்பு இல்லை, தமிழ் ஐடென்டிட்டிலையும் தப்பு இல்லை. இலக்கியம் வெறும் எக்ஸ்க்ளூசிவா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இங்க வந்து சாதாரண மக்களை பத்தி தான் இலக்கியம் எழுதப்பட்டு இருக்கு. இங்க சாதாரண மக்களுடைய பாடுகளை பத்தி தான் இலக்கியம் எழுதிட்டு இருக்கு. இங்க சாதாரண மக்களுடைய எளிமையான பிரச்சனைகளை தொடக்கூடிய இலக்கியம் இருக்கு. அது நம்ம மொழியோடைய கலாச்சாரத்துடைய செயல்பாடையும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கு. அதை கவனிக்காம விடுறத பத்தி அவர் பேசினாரு. அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். சினிமா மூன்றாம் தரம் சினிமாவா இருக்கிறதா பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. மிக முக்கியமா தமிழ் பண்பாட்டு மேல இருக்கிற அட்டாக் மாதிரியே அதை காப்பாத்துறோம் அப்படின்னு கிளம்புற அதே மனிதர்கள் தமிழ் பண்பாட்டினோட அடி ஆழத்திலிருந்து எழக்கூடிய சில நியாயமான ஒரு மனித உணர்வு சார்ந்த எழுச்சிகளையும் அதோடைய நியாயங்களையும் புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். உதாரணத்துக்கு உங்களோட அந்த மூன்றாம் தர சினிமா அப்படின்னு ஒரு சினிமாவை ஒதுக்குற ஒரு முயற்சி இருக்கு இல்லையா, இதுக்கு பின்னணியிலும் ஒரு நுணுக்கமான ஒரு அரசியல் இருக்கு, ஒரு நுணுக்கமான புரிதல் சார்ந்த ஒரு பற்றாக்குறை இருக்கு. அதாவது அந்த சினிமா எந்த மாதிரியான கிடையாது. நான் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் கேட்க மாட்டேன். உங்களோட கேட்டகரைசேஷன் இருக்கு இல்லையா, நீங்க எதிர்பார்க்கறீங்க இல்லையா, இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவன தான் நான் வந்து இந்த கிரிட்டிசிசம் முன் வைக்கிறதுக்கான ஒரு அனுமதி கொடுப்பேன், கொடுக்க மாட்டேங்கிறது. ஒரு நிமிஷம் அப்படி எல்லாம் பேச முடியாது. அதுக்கு முன்னாடி ரொம்ப சுத்தமா இருந்துட்டீங்களா இங்க? அப்படி நான் சொல்லலையே. அப்புறம் என்ன சினிமா வந்துருச்சா? இல்ல அதெல்லாம் வெளிய வந்திருக்காங்க. ஒரு கேள்வி கேட்கறேன் சிம்பிளா, உங்களுக்கு புரியா? இங்க இருக்கிற இந்த ரெண்டு பக்கம் இருக்கிறவங்க தமிழர்களா வாழ விரும்புறார்களா, மனிதர்களா வாழ விரும்புறார்களா? இதுதான் என்னோட கேள்வி. அவங்க பதில் சொல்லட்டும், இவங்க வேண்டாம் எனக்கு. இவங்க பதில் சொல்லட்டும், அவங்க பதில் சொல்லட்டும். இவர் வந்து ஒரு கார்னரிங் ப்ராசஸ் முயற்சி செய்துகிட்டு இருக்காரு. என்னன்னா ஒவ்வொருத்தரையும் நீங்க வந்து நல்லவரா கெட்டவரான்னு கேட்டா மேபி தனிமையில வேண்டாம் கூட நான் அது கூட சொல்லிக்க ஒத்துக்கிறவங்க இருக்கலாம். இவர் பொது மேடையில உட்காந்துக்கிட்டு நான் கெட்டவன், நான் வந்து காலையில எந்திரிச்சா இந்த கெட்ட செயல்கள் செய்வேன் யாரும் சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி எல்லாரையுமே ஒரு கார்னர் பண்ணி அவங்க கிட்ட இருந்து ஒரு வார்த்தையை வாங்கிக்கிறது வந்து ஒரு சீப் டாக்டிக். ஒன் செகண்ட். இல்ல நான் சொல்றேன். ரெண்டாவது, நீங்க இவர் என்ன செய்யறாருன்னா தமிழ், சமயம், சாதி எல்லாத்தையுமே வந்து ஒரு 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 டிஃப்ரெண்டான ரொம்ப ரொம்ப வைடான ஒரு விஷயங்களை, உதாரணத்துக்கு சிவிலைசேஷன் வேற, கல்ச்சர் வேற, லாங்குவேஜ் வேற, கல்ச்சர் வேற, இந்த மாதிரியான தனித்தனியான விஷயங்களை வேறான விஷயங்களை ஒன்று சேர்ந்து அந்த கேட்டகரிஸ் எல்லாத்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணி அந்த எல்லாத்தையுமே ஒரே ஸ்வீப்ல அடிச்சு தள்ளிடணுங்கிற ஒரு முயற்சி செய்யுது. இந்த இது வந்து இது எல்லா ஐகோனாக்ளாஸ்டுக்குள்ளேயும் எல்லா அந்த எனக்கு தெரியும் அந்த டெஸ்ட்ரக்ஷன் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எலிட் ஸ்ட்ரக்சரை உடைக்கணும் அப்படின்னா அது எதெல்லாம் சார்ந்திருக்குதோ அது எல்லாத்தையுமே உடைக்கிறதுனால தான் இது சாத்தியம்னு நினைக்கிறாங்க. பட் அது இந்த முயற்சிகள் ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிற பாயிண்ட் வரைக்கும் அது வந்து யூஸ்ஃபுல் தான். பட் கலாச்சாரங்கள் வந்து யாரையுமே எந்த இன்டலெக்சுவலையும் நம்பி இது வரைக்கும் நின்னதில்லை. எல்லா கலாச்சாரமும் என்னை மாதிரி இன்டலெக்சுவலையும் மீறி காரி துப்பி
மென்று முழுங்கி துப்பி வெளியே கலாசிட்டு அது வந்து அதோட வேலை செய்துக்கிட்டு போகும். அதில் தமிழ் கலாச்சாரத்துக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி உண்டு. அதுக்கு ஒரு வேலிடிட்டி இருக்குது. அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனம், அந்த வார்த்தை தவிர எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. அந்த ஒரு ஃப்ளேவர், அந்த மனம் இருக்குது. அது இருக்க தான் செய்யும். இந்த படித்த பெண்கள் நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசணும்னு அடியாளத்தில் ஆசைப்படுற பெண்களும் கூட புடவை கட்டிட்டு தென்னச்செருக்களில் சுற்றுறாங்க அப்படின்னா அவங்க சுற்றுறதை வந்து ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாகவே அவங்க எடுக்கிறாங்கனாலும் கூட அந்த மனம் வந்து எப்படியோ அது வந்து வரதான் செய்யுது. அது ஆரோக்கியமான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ இன்டெலெக்சுவல் டிபேட்டை அதை அழிச்சிட முடியாது. ஓகே, சின்ன சின்ன சுவாரஸ்யமான கேள்விகளில் தொடங்கி சுவைபட சுவாரஸ்யமாக பல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். ஒரு பெரிய இன்டெலெக்சுவல் டிபேட், ஒரு பெரிய ஃபைட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இதோட நீல அகலங்களை எல்லோருக்கும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிறது கேள்வியாக இருந்தாலும் இது ரொம்ப அவசியமான ஒரு டிபேட்டுங்கிறத மறுக்க முடியாது. தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஒரு பக்கம் பெண்கள், இன்னொரு பக்கம் ஆண்கள். நம்முடைய தமிழ் பண்பாட்டில் கலாச்சாரத்தில் இருந்த விஷயங்களை இப்பொழுதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை தனக்குள் வைத்திருக்கிறதா, எந்தெந்த விஷயங்களை அவர்கள் நேசிக்கிறார்கள் பேசிட்டு இருக்கோம். பொங்கல் நாள் அன்று தொடர்ந்து பேசுவோம். கடந்த ஒரு 50 நிமிஷம் நடந்த டிபேட்டோடைய டெப்த் மேபி உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். நிறைய பேர் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தீங்க. நான் பார்த்த 2 சைடு நான் சமாதானம்லாம் சொல்ல முயற்சி பண்ணேன். பட் நீங்கள் ஷோவாக பார்க்குறப்போ இது தமிழ் சூழலுக்கு எவ்வளவு ஒரு இன்டெலெக்சுவல் டிபேட் இதுக்குள்ளே நடந்திருக்குங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். பிகாஸ் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி இது போகணுங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த ஷோவுடைய ஐடியாவுமே கூட. இது இவங்க 4 பேருக்கு ஒருத்தருக்கு பகையாளிலாம் கிடையாது. 4 பேருமே இன்டெலெக்சுவலாக திங்க் பண்ணக்கூடிய திங்க் டேங்க்ஸ் தான். ஸோ நீங்கள் ஷோவாக பார்க்குறப்போ இதோடைய டெப்த்து புரியும். ஒரு தமிழ் அப்படிங்கிற அடையாளம் பற்றி தான் எல்லாருக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஒருவருக்கு இந்த தமிழ் அடையாளங்கிறது எது அப்படிங்கிறதாக இருக்குது. தமிழ் அடையாளம் சிதைவதாக இருக்கிறது ஏன் அப்படின்னு ஒருத்தருக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் சிதைவதை மீட்டெடுப்பதை பாசிட்டிவாக பார்க்குறேன்னு சொல்கிறது ஒன்று இருக்குது. சிதைவுக்கான காரணங்களாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊடகங்கள் சில தவறு செய்கின்றன அப்படிங்கிற ஒரு பார்வை ஒருத்தருக்கு இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்தின பொதுமக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் இந்த ஷோவை நான் பார்க்குறேன். ஸோ இந்த இன்டெலெக்சுவல் டிபேட்டை தாண்டி இங்கே நம்ம பார்த்ததில் 4-5 விஷயங்கள் ரொம்ப மகிழ்ச்சிக்குரியதாக இருந்தது. ஒன்று, பரவலாக ஊடகங்களில் சொல்லப்படுவது போல அல்லது வெளியில் பேசிக்கிட்டு இருக்கிறது போல ஏதோ காலையில் பிரெட் அண்ட் டோஸ்ட் சாப்பிடக்கூடிய ஒரு மனிதர்களாக நம்ம வெளியில் சித்தரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம குடும்பங்கள் இல்லை. ஓரளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய உணவு முறை பழக்க வழக்கங்கள் வழமையானது எதுவோ அதுபடியே பின்னால் நடந்துட்டு இருக்கு. இரண்டாவது, எந்த சமூகமே பொருளாதார ரீதியாக அறிவு ரீதியாக வளர்ச்சி அடைகிற போது தன்னுடைய அடையாளத்தை தேடி திரும்ப போகும். ஒட்டுமொத்த உலகமே ஒரே சமூகமாக இருந்தாலும் கூட என்னுடைய அடையாளம் என்பது ஒன்னோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கு. அது என்னுடைய செல்ஃப் எஸ்டீமோட கனெக்டடாக இருக்கிற காரணத்தினால தான் இவர்கள் எந்த அளவுக்கு இது இன்டாக்டாக வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் 4-5 விஷயத்தை இங்கே சொல்லியாகணும். ஒன்று, மார்க்குக்காக ஃப்ரெஞ்சு படிக்கிறேன்னு ஃப்ரெஞ்சை ஏமாத்தாதீங்க. நம்ம அது எல்லாத்தையும் கொஞ்சம் ஊன்றி படிக்கல. தேவை சார்ந்து மட்டுமே என்னுடைய அறிவை வளர்த்துக் கொள்கிறேன், தேவை சார்ந்து மட்டுமே என்னுடைய மொழியை பயன்படுத்திக் கொள்கிறேன், தேவை சார்ந்து மட்டுமே என்னுடைய ஐடென்டிட்டியை பயன்படுத்திக் கொள்கிறேங்கிற நிலையிலேருந்து கொஞ்சம் நம்ம ரிவைவ் ஆக வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஸோ தட் இன்னைக்கு இந்த ஷோவில் குறைஞ்சபட்சம் ஒரு 10-20 வார்த்தை நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ் லிட்ரேச்சரில் அல்லது தமிழ் லிட்ரேச்சரில் அன்பு, அறிவு இது ரெண்டும் ரொம்ப அழகாக இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. தெய்வத்தால் ஆகாதெனும் அப்படின்னு வருது. அந்த அளவுக்கு இவங்க வந்து அறிவுக்கு முக்கியத்துவம் தராங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்படின்னு சொல்கிற மரபு இருக்குது. அவங்க அம்மா அப்பா குரு யாராக இருந்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய மெய்ப்பொருள் காணணும் அப்படி சொல்கிறது. அன்பு பற்றி பேசும்பொழுது அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாழ் இது போன்ற எல்லாமே இருக்குது. இந்த அன்பும் அறிவும் இந்த லிங்குவிஸ்டிக் குரூப் தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நடுவில் நிறைய இழந்திருக்காங்க. யாதும் ஒரு யாவரும் கேள்விங்கிற விஷயத்தை வந்து இன்னமும் தமிழர்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, நமக்கு கவலை தான், மராத்தி அலைகிறது நமக்கு கவலை தான். இன்னொரு பக்கம் வந்து இங்கே வந்து நீங்கள் ஃப்ரெஞ்சை மார்க்குக்காக படிக்காதீங்கன்னு சொன்னப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அதை என்டாஸ் பண்ணாங்க. அது எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் அதோடைய லிட்ரேச்சரை அதோடைய கிளாசிக்னஸை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லது தான். ஓகே, நிறைய விஷயம் நம்ம காதில் விழுகுது. எல்லாத்தையும் நம்ம காதில் வச்சுக்கிறதே இல்லை, மனசில் வச்சுக்கிறதே இல்லை. இதன் மீது எனக்கு பிரியம் இருக்கிறதோ அதை நான் செய்யணும்னு நினைக்கிறோன்னா அதன் மீது நமக்கு இயல்பாகவே அதை கவனிக்கக்கூடிய ஆளாக இருக்கும். அப்படி இந்த பிள்ளை என்னால் பார்க்க முடியுது. அலப்பி திருப்பி அகப்ப எங்க வச்சா நித்தம் திருப்பி நிலமேல வச்சான்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க சார். எந்த ஊர் இது? காரைக்குடி சார். காரைக்குடி. திரும்ப சொல்லுங்க. அலப்பி திருப்பி அகப்ப எங்க வச்சா நித்தம் திருப்பி நிலமேல வச்சா. என்ன அர்த்தம் அதுக்கு? ஏதாவது ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து மைக் நல்லா பக்கத்துல வச்சு ஏதாவது ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நல்லா இருக்கா அப்படின்னு திரும்பி திரும்பி சின்ன வயசு சுத்தி காட்டணும்னா அலப்புறன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. அலப்பி காட்டுறா, அலப்பின்னு கூப்பிடுவாங்க. அழகான பல தமிழ் வார்த்தைகள் புழக்கத்தில் இருப்பதை இருந்ததை சொன்னாங்க. வாங்கம்மா, திருச்சி மங்கள் அண்ட் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர் பரிசு. மீனாட்சி இல்லையா? வாழ்த்துக்கள்.
தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஆனால் புழக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப இயல்பாக ஆரம்பத்திலேருந்தே பேசினதும், அப்புறம் மொழி சார்ந்த விஷயங்களில் அவருக்கு இன்னும் ஒரு நல்ல கவனிப்பு இருக்குது, அல்லது தன்னுடைய பண்பாட்டு அடையாளங்களே அவர் மதிக்கக்கூடிய பாங்கு அப்படிங்கிற அந்த கேட்டகரிஸ்லேருந்து இந்த ப்ரைஸை கொடுக்க நினைக்கிறோம். திருச்சி லண்டன் பிளைவுட்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி பரிசு. தம்பி காஞ்சிபுரத்துக்கார் வாங்க, உங்களுக்கு தான். பொங்கலும் போது வீட்டுக்கு வெளியே தர போடுவாங்க சார், மண்ணு தர போடுவாங்க. இப்போ அதெல்லாம் போடுறதில்ல. ஓகே. ஆயா தாத்தா இருக்கும்போது மாடலாக இருந்தது, அதுக்கப்புறம் அதெல்லாம் வேணான்னு விட்டுட்டோம். திருச்சி லண்டன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பிளைவுட்ஸ் வாழ்த்துக்கள். கலர் டிவி. தேங்க்யூ. நீங்கள் யாரை பார்க்குறீங்க? ஷார்ட்டா? நம்மளை விட ஸ்ட்ராங்காக பழகிருப்பாங்க உங்களுக்கு. அடுத்ததா ஒரு இன்டலெக்சுவலாக தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ முன் வச்சது, ஆர்குமெண்ட்டுக்கு எதிராக தன் கருத்துக்களை வைக்கிற போதும் அதை மிகச்சரியாக நகர்த்தியது அப்படின்னு குழப்பமற்ற ஒரு நிலையை அல்லது எப்படி நடந்துக்கணுங்கிறது பற்றிய ஒரு பார்வையை நம்ம எல்லாருக்கும் கொடுத்த ஒருத்தருக்கு இந்த ப்ரைஸை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பொதுவாக கெஸ்ட்டுங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதில்ல, இருந்தாலும் இந்த முறை அதை நான் மோகனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். வாங்க. தமிழ் கலாச்சாரத்துக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி உண்டு, அதுக்கு ஒரு வேலிடிட்டி இருக்குது, அதுக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு மனம், அந்த வார்த்தை தவிர எனக்கு எதுவும் சொல்ல தெரியல, அந்த ஒரு ஃப்ளேவர், அந்த மனம் இருக்குது. அந்த மனம் வந்து எப்படியோ அது வந்து வரதான் செய்யுது. அது ஆரோக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். அது எவ்வளோ இன்டெலெக்சுவல் டிபேட்டை அதை அழிச்சிட முடியாது. பிகாஸ் பாசிட்டிவான நோட், தமிழகத்தை பற்றி ஒரு பாசிட்டிவான நோட்டை சரியான அளவுகளோடு கொடுத்ததற்காக இந்த பரிசு. டோனட் ஹவுஸ் வழங்கும் 10,000 rupees கிஃப்ட் வவுச்சர். எப்போலேருந்து மோகன் நீங்கள் தமிழ் படிக்க ஆரம்பிச்சிங்க? தமிழ்நாட்டுக்கு வந்து 12 வயசில், அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் தமிழ் கற்றுக்கவே கூடாதுன்னு ஒரு சபதத்தோடு இருந்தேன். ஏன்னா என்னை வலுக்கட்டாயமாக தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க எங்கள் குடும்பத்தில். இருந்தாலும் சம்திங் தமிழோட வீரியம் தான் நான் சொல்லுவேன். என்னையும் தமிழுடைய ரசிகனாகவும் தமிழுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உணர்ச்சி வசப்படுற மாதிரி ஆயிடுது எனக்கு. கிட்டத்தட்ட தமிழோட ஒரு ஸ்ட்ரென்த்து. பிறப்பால் தெலுங்குனா இருந்தாலும் எனக்கு இப்போ வந்து என்னோட ஆழமான சிந்தனை எல்லாமே தமிழில் தான் நடக்குது. ஸோ அது தமிழுடைய கிரேஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆல் த வெரி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹாப்பி பொங்கல். அதையா தமிழில் சொல்லுவோம். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மறுபடியும் விஜய் டிவியின் சார்பாகவும் நீயானா குழுவின் சார்பாகவும் எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.